So let's get into the word of God. இன்றைய நாளுக்கான தியானத்திற்குள்ளாக நம்முடைய கவனத்தை So திருப்புவோம். we all know that we have been studying in the book of Acts, நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் புஸ்தகத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். and we are dealing with the gospel, அதுல குறிப்பாக சுவிசேஷ புஸ்தகத்தை தியானிக்கிறோம். and we are dealing the sinless life of Jesus Christ. அதுல இயேசு கிறிஸ்துவின் பாவமில்லாத வாழ்க்கையை நாம் தியானித்துக் And கொண்டிருக்கிறோம். from that, the sub series that we are doing it, live like Jesus or imitate Jesus, இயேசுவை போல. அதுல ஒரு உபத்தொடராக நாம் இயேசுவை போல இல்ல இயேசுவை பிரதிபலிப்போம் லைக் ஜீசஸ் என்ற ஒரு உபத்தொடரை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். So let's continue that. அதை தொடர்ந்து பார்க்க போறோம். I'll give you a quick recap. ஆக ஒரு சிறிய முன்னுரைய ஒரு சுருக்கமாக கடந்தவங்க கேட்டதை சொல்ல விரும்புறேன். I'll try my best to finish it quickly. என்னால் முயன்ற மட்டும் முடிந்த மட்டும் சீக்கிரம் முடிக்க முயற்சிக்கிறேன். So what we have studied so far? என்ன இதற்கு நாம் தியானித்திருக்கிறோம்? We have studied what is the importance of the spiritual blessings rather than the worldly blessings. நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு மேன்மை என்றும் இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரியவை என்பதையும் தியானித்தோம். So whom we can learn that lesson? இந்த காரியங்களை நாம் யாரிடமிருந்து கற்றுக்கொள்வது? The best example is Jesus Christ. அதுக்கு சிறந்த உதாரணம் இயேசு கிறிஸ்து. So we learn from the life of Jesus Christ. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். We have learned the obedience of Jesus Christ. இயேசுவின் வாழ்க்கையில் உள்ள கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டோம். And why did he get baptized by John the Baptist? இயேசுவானவர் எதற்காக யோவான் ஸ்நானகனிடம் ஞானஸ்நானம் பெற்றார் என்று நாம் தியானித்தோம். God got baptized by man. தேவன் மனிதனிடம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். So I don't want to go through that, but 4 quick reasons. One is it's an obligation to fulfill the righteousness. இல்ல 4 முக்கியமான காரியங்கள். முதலாவதாக எல்லா நீதியும் நிறைவேற்றுகிற கடமை, and identification of the creator with the creation. தேவன் மனிதனோடு தன்னை ஒப்புமைப்படுத்திக் கொண்டார், தன்னை இணைத்துக் கொண்டார். And it is like a consecration. இது ஒரு அர்ப்பணிப்பு. And acclamation of John's ministry. அது மாத்திரம் இல்லாம யோவான் ஸ்நானகன் செய்த ஊழியத்தை தேவன் பாராட்டி அது சரி என்று ஆமோதிக்கிறார். Then we studied about the blameless life of Jesus Christ. தொடர்ந்து இயேசுவின் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கையை நாம் தியானித்தோம். It is easy to live inside the church as a blameless person, but it is very hard to live as a blameless person everywhere else. சபைக்குள்ள குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்வது மிகவும் எளிது. ஆனா சபைக்கு வெளியே மற்ற எல்லா இடங்களிலும் குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்வது கடினம். When it comes to Jesus, religiously blameless. ஆனா இயேசுவை பாருங்க, சமய முறைப்படி அவர் மேல் எந்த குற்றமும் இல்லை. Politically blameless. அரசியல்ல எந்த குற்றமும் இல்லை. Legally blameless. சட்டத்தின்படி குற்றம் இல்லை. Regionally blameless. இடத்துல கூட எந்த குற்றமும் இல்லை. What about us? ஆனா நாம் எப்படி இருக்கிறோம்? So that is the lesson we have learned. அந்த காரியத்தை தான் நாம் தியானித்தோம். And Jesus tried for 6 times, but still no one has blamed him. இயேசுவை கிட்டத்தட்ட 6 முறை விசாரணை செய்தனர், ஆனால் ஒரு முறை கூட அவர் மேல் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. So this is what we have studied. இததான் நாம் தியானித்தோம். And what is the key scripture that we have dealt? இதுல நாம் எடுத்த முக்கியமான ஆதார வசனம் என்ன? 1 Peter chapter 2 verse 21. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். Hypogrammos, that is a key word. அந்த கிரேக்க பதம் ஹிப்போகிராமோஸ் என்ற வார்த்தை. A drawing master slowly, carefully making the copy of the original drawing for his students. ஒரு வரைபட கலைஞர் எவ்வளவு கவனமாக, எந்த கவன சிதறலுமின்றி மிகவும் அழுத்தமாக தன்னுடைய எடுத்த மேல இருக்கிற படத்தை கீழே ஒரு காப்பி, ஒரு நகல் எடுக்கிறார் என்று நாம் பார்த்தோம். And last week we have studied about the decision making. கடந்த வாரம் இயேசு எப்படி முடிவெடுத்தார் என்று தியானித்தோம். So we are very good with so many doctrines, but many times we don't even realize that our tent has been stolen. நாம் பல நேரங்கள்ல நம்ம அனைத்து சத்திய வேத கோட்பாடுகள்ல அனைத்தும் அறிந்தவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் நம்முடைய தலைக்கு மேல இருக்கிற கூரை போயிடுச்சுங்கிறத நம்ம மறந்துடுறோம். We know lordship, we know sovereignty, we know election, and we know rapture. We will talk about so many other things, but we really don't know the fundamental. நாம் இயேசுவை ஆண்டவர் என்ற காரியத்தையும் அவருடைய ஏக சக்கராதிபதியத்தையும் இயேசுவின் வருகை பற்றியும் இப்படி என்ற எல்லா காரியங்களையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா அடிப்படை காரியங்களை நாம தவற விடுகிறோம். So last week we dealt about prayer. கடந்த வாரம் இந்த ஜெபத்தை குறித்து தியானித்தோம். So when Jesus was about to make a decision of selecting apostles among the disciples, he made a big he taught us a good lesson, that is prayer.
இயேசு கடந்த வாரத்தில் அவருடைய வாழ்க்கையில இருந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் தியானித்தோம். எதுவென்றால், அவருக்கு அநேக சீடர்கள் இருந்த போதும் அதில் ஒரு குறிப்பிட்ட அப்போஸ்தலர் அவர் தேர்ந்தெடுக்கும் சூழ்நிலை வந்தபோது அந்த முடிவிற்காக அவர் எப்படி காரியங்களை செய்தார் இல்ல முடிவெடுத்தார் என்று தியானித்தோம். He prayed the whole night. ராம் முழுவதும் ஜெபித்தார். The only one person who is God through the birth of a woman, no need to pray, is Jesus Christ. ஒரு கன்னியின் மூலமாக இல்ல ஒரு ஸ்திரீயின் மூலமாக பிறந்ததுல ஜெபிப்பதற்கு தேவை இல்லாத இல்ல ஜெபம் தேவைப்படாத ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. But still he prayed. ஆனா அவர் ஜெபித்தார். Why? ஏன்? Taught us a lesson. நமக்கு ஒரு காரியத்தை போதிப்பதற்காக. And once he made the decision, later point of time, in John 17 he said, Father, you have given them. இங்கே இயேசு இந்த முடிவை எடுத்த பின்பாக பிற்நாட்கள் இதை குறித்து இயேசுவே சொல்லும்போது யோவான் 17ஆம் அதிகாரத்திலே பிதா எனக்கு தந்தருளினவர்கள் என்று இவர்களை குறிப்பிடுகிறார். Jesus, come on, just hold on a minute. இயேசுவே ஒரு நிமிஷம் அப்படி பொறுமையா இருங்க. You went, you prayed. நீங்க சென்று நீங்க ஜெபித்தீங்க. And you came down, you have chosen the people. நீங்க இறங்கி வந்து நீங்க ஜனங்களை தெரிந்தெடுத்தீங்க. But few chapters later in John 17 you claimed in such a way that Father has given them. How does it seem like a contradict? ஆனா சில அதிகாரங்கள் கடந்த பின்பு நாம் வாசிக்கும் போது யோவான் புஸ்தகத்துல இயேசு என்ன சொல்கிறார் என்றால் தேவன் எனக்கு தந்தருளினார் என்று சொல்கிறார். இந்த ரெண்டு என்ன முரண்பாடா இருக்குதே. Let's see whether it is true or not. இது உண்மையா இல்லையா நம்ம யோசிச்சு பார்க்கணும். But later point of time in the book of Acts, these people have been called like the people those who are changing the world upside down. ஆனா தொடர்ச்சியாக இவருடைய வாழ்க்கை தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த ஜனங்களை அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்திலே பார்க்கும்போது இவர்களை அழைக்கும்போது உலகத்தை கலக்குகிறவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். So obviously the selection was not wrong. அப்படினா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது, தெரிந்தெடுப்பு மிக சரியானது. So who selected, Father God or Jesus? அப்படினா யார் தேர்ந்தெடுத்தாங்க, இயேசுவா இல்ல பிதாவா தேவனா? Whatever he selected, he has selected. இயேசு தேர்ந்தெடுத்த எல்லாரையும் பிதாவாகிய தேவனே முன்குறித்தார். Or whatever he has ordained, he has selected. இல்ல இப்படி சொல்லலாம், பிதாவாகிய தேவன் முன்குறித்ததை இயேசுவானவர் தெரிந்தெடுத்தார். So what is his interest became his interest. பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் இயேசுவின் விருப்பமாயிற்று. Whatever the Father choice became the choice of the man Jesus. பிதாவாகிய தேவனின் தெரிந்தெடுப்பே மனிதனாகிய இயேசு கிறிஸ்துவின் தெரிந்தெடுப்பாயிற்று. How can we do that? இதை எப்படி செய்ய முடிந்தது? Simple, the bridge is prayer. இதுக்கான பாலம் வேற எதுவுமே இல்லங்க, ஜெபம். So that is what we have studied. இதை தான் நாம் கடந்த வாரம் தியானித்தோம். So any decision that you make, please pray. நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம ஜெபிக்கணும் கட்டாயம். And the best example was David. அதுக்கு ஒரு அருமையான உதாரணம் தாவீது. When David was running away from Saul and Saul is in a rage, he killed even priest and high priest, such a rage, and he was chasing like a dog. When it comes to David, but still in that moment when it comes to war, David was praying. ராஜாவாகிய சவுல் தாவீதை கொல்வதற்காக மிக தீவிரமாக அவனை தேடிக்கொண்டிருந்த போன நாட்களிலும் கூட அந்த தீவிரத்தின் ஆழம் எவ்வளவு அதிகம் என்றால் அந்த காரியத்திற்காக ஆசாரியரையும் பிரதான ஆசாரியும் கொலை செய்யும் துணிந்திருந்த போதும் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு நாயை துரத்துவது போல தாவீது துரத்தப்பட்டிருந்தாலும் போர்னு வரும்போது தாவீது ஜெபிக்காம காரியத்தை செய்யல. Such a poor situation. அவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை. But still he prayed. ஆனா தாவீது ஜெபித்தார். And later point of time, ஆனா பின்னாடி பார்க்கும்போது the people whom he helped, தான் யாருக்கு உதவி செய்தேனோ they were about to join with Saul and going to just to give up or maybe going to help Saul to catch David. தன்னால் உதவி பெற்றவர்களே இப்பொழுது சவுலின் பக்கமாக சாய்ந்து தாவீதுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும் கூட தாவீதை அவரின் கையில் ஒப்புக் கொடுக்க போகிறார்கள் என்று தெரிந்திருந்தாலும் கூட in this situation also he prayed. இந்த சூழ்நிலையில் அவர் ஜெபித்தார். It's okay. அது இருக்கட்டுங்க. And one point of time, இன்னொரு நாட்கள் வரும்போது his wife and all these people have been taken away as captives. They just ravaged the entire place. அவனது மனைவிகளையும் மற்ற எல்லா ஆட்களையும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சீரைப்பிடித்துக் கொண்டு சென்றிருந்த ஒரு காலகட்டம் வந்தது. எப்ப மனைவியை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப மன்றாட்டு ஜெபமா முக்கியம், ஓடுறா அப்படின்னா அப்பவும் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன் அப்படிங்கிறான். David, your wife has been taken away, right? Is this the time to come and pray? But David says, yes, I will pray and make a decision. And later point of time his enemies have gone. அது மாத்திரம் இல்ல, பின்னாட்கள் பார்க்கும்போது அவனுடைய எதிரிகள் எல்லாம்
சென்று விட்டனர். Saul died. சவுல் மரித்து போனார். Jonathan died. யோனத்தான் மரித்து போனார். Now this is the place he has to rejoice. இப்போ இவர் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காலகட்டம். And even in this time he want to choose a dwelling place, but even for that choice he prayed. இப்போ அவர் தங்குவதற்காக இல்ல வாசம் பண்ணுவதற்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நிலம் வருகிற போது கூட அவர் அந்த இடத்திலும் ஜெபித்தார். And now he became a king. இப்போ ஒரு ராஜாவா மாறிவிட்டார். And there is a war against the Philistines. இப்பொழுது பெலிஸ்தியருக்கு விரோதமாக ஒரு போர் வந்தது. இப்போ அடிபட்டு இருக்கிற நண்டு சிண்டு இல்ல, படை வீரர்கள் கூட இருக்காங்க. Now it's not the dejected and the rejected ones, but it is the army of warriors is with him. You can straight away go for the war because you have an army behind you. தனக்கு பின்னாக படைபலம் இருப்பதனால தானாகவே ஒரு முடிவெடுத்து போருக்கு செல்ல முடியும். Oh, that are same Philistines, you conquered them earlier even when you were running like a dog. நாய் போல ஓடிக்கொண்டிருந்த போது கூட இதே பெலிஸ்தியரை நம்ம ஜெயித்திருக்கிறோம் என்ற அறிவும் இருக்கிறது. Now you are a king. ஆனா இப்ப ராஜா. Come on, you straight away go and conquer them. உடனடியாக சென்று அவர்களை ஜெயித்து விடலாம். But he prayed. ஆனா அவர் ஜெபித்தார். Later point of time. பின்னாட்களிலே He became a king of Judah and Israel. He became a king of the whole region, Judah and Israel. அந்த முழு இஸ்ரேல் தேசத்திற்கும் யூதாவிற்கும் இஸ்ரேலுக்கும் முழுமையாக ஒரு ராஜாவாக ஏற்பட்ட காலகட்டம். How king? இப்போ ராஜாங்க. King means just for a promised land. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்தின் ராஜா. Same war against the same people. இப்பவும் அதே ஜனங்களோட மறுபடியும் ஒரு போர். பட இவனுக்கிட்ட கூட எத்தனை முறை சண்டை போட்டிருக்கோம், இதுக்கெல்லாம் போய் தூக்கிட்டு வாடா அப்படின்லாம் போகல. How many times same people they come and they get different, let's go and finish it up. No, I know all the Philistines, I'm not coming, you guys go and just get the job done. எனக்கு தெரியாத பெலிஸ்தியராப்பா, நீங்களே போய் ஜெயிச்சிட்டு வந்துருங்கப்பா, எளிதான ஒரு காரியம். He prayed. இல்லங்க, அவர் ஜெபித்தார். And these guys got nicely and coming back. இப்போ இந்த ஜனங்களும் அருமையா வாங்கிட்டு திரும்பி வராங்க. அடிபட்டு போனா திருப்பி வந்துறான், போட்டு சாத்ரா திருப்பி அப்படினு சொல்ல, again prayed. The people who got affected and got beaten, they are coming back. He is not just trying to bash them, but he still prayed again. Every decision that he has made after prayed. அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முடிவுகளையும் எடுப்பதற்கு முன்பாக தாவீது ஜெபித்தார். So how many of you remember this sermon last week we studied? How many of you remember? கடந்த வாரம் செய்தி யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது? This is what we have studied last week. Raise your hands. Okay. Keep your hands raised. உங்கள் கரங்களை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள். What was the change happened in your life then? கடந்த ஒரு வாரத்துல உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடந்தது? சரி, கை கீழ போடுங்க, கேள்வியை மாத்தி கேக்குறேன். You can put your hands down, let me re-question it. Last week we have been speaking about prayer for more than 1 hour 20 minutes I guess. கடந்த வாரம் இந்த ஜெபத்தை குறித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிஷம் தொடர்ந்து பேசினோம். Because I heard that sermon. அந்த செய்தியை கேட்டது நிமித்தமாக The last 1 week. கடந்த ஒரு வாரம் I could easily see that. என்னால எளிதாக பார்க்க முடியுது. My prayer time has been increased. அப்படிங்கறவங்க மட்டும் கையை தூக்கி அலையில சொல்லுங்க பார்க்கலாம். My prayer time has raised and increased, and if that is the case, you can raise your hands and say hallelujah. Raise your hands. Please raise your hands. I'm just telling you again. Please raise your hands. அப்படி இருந்துச்சுனா கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாம். Nice sound. Raise your hands. நன்றாக உயர்த்தி காண்பிக்கலாம். Others please clap for these people. அவர்களுக்காக மற்றவர்கள் நாம அவங்களை பாராட்டணும். இன்னும் நல்லா கை தட்டுங்க. ஏன்னா இது உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி. அதுக்கு தான் நல்லா தட்டுங்கன்னு. Because that is a shame unto us. What the church will do, my dear friend? இப்படி இருந்தால் சபை எப்படி இருக்கும்? Whether you go to ART, AFT or NLAG, any church, life will not change. நீங்கள் எந்த சபைக்கு சென்றாலும் சரி, இது ART ஆக இருந்தாலும் சரி, AFT ஆக இருந்தாலும் சரி, NLAG ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கை மாறாது. Even Jesus became a pastor, nothing will change. ஒருவேளை இயேசுவே போதகராக இருந்தாலும் கூட மாற்றம் இருக்காது. Justification is his part. நீதிமானாக்குவது அவருடைய வேலை. Sanctification is your part. பரிசுத்தமாக்கப்படுதல் நம்முடைய வேலை. Yielding is your part. அதற்கு ஒப்பு கொடுப்பது நம்முடைய வேலை. Just here and going and coming, nothing will change. Maybe your hair will become gray, nothing will change. நாம் இதை கேட்டுக்கொண்டு செல்வதனால் மாத்திரம் எந்த மாற்றமும் ஏற்படாது. நம்முடைய தலை முடிகள் நரைமயரா மாறினாலும் கூட. Don't get offended. காயப்பட்டு விடாதீங்க. Nothing to get offended. காயப்படுவதற்கு எதுவும் இல்ல. This is the truth. இதுதான் உண்மை. I'm not preaching what I have not practiced. நான் என் வாழ்க்கையில அபியாசப்படுத்தாத ஒரு காரியத்தை இங்க வந்து போதிக்கவில்லை. I'm not saying I'm perfect. நான் பூரணர் என்று நான் சொல்லவில்லை. I'll never be perfect. Till the day I go to my graveyard. நான் மரணத்தை சந்தித்து கல்லறையில் இருக்கும் நாள் மட்டுக்கும் நான் பூரணனாக போவதும் இல்லை. But I know one day. I know one thing. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். I am growing.
நான் கண்டிப்பா வளர்றேன். When compared to my life day before yesterday or day last year or last month, I can see the growth in my life. கடந்த நாட்களை பார்க்கும்போது, கடந்த வருடத்தை, கடந்த மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்கிறது என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். If it is not happening in your life, அது உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் I am sorry. மன்னித்துக் கொள்ளுங்கள். You are going to a temple, that's it. நீங்க ஒரு ஆலயத்துக்கு போறீங்க, அவ்வளவுதான். That's it. அவ்வளவுதான். And your children will also go to temple, that's it. உங்களுடைய வரும் தலைமுறையினரும் ஒரு ஆலயத்திற்கு செல்வர். சர்ச்சுக்கு போவாங்க எல்லாரும். We'll go to a church. அப்புறம் ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. We'll get baptism. கிறிஸ்டியன் மேரேஜ் தான் நடத்துவாங்க. We'll have a Christian wedding. அப்புறம் பேப்டிசமும் எடுத்துப்பாங்க. And we'll take baptism as well. அப்புறம் கிறிஸ்தவ கல்ற தான். And we'll have a Christian graveyard. எந்த graveyard. மாற்றமும் கிடையாது. There is no change. But that is not the point. God has ordained this corporate worship or the entity called ecclesia, that is church. ஆனால் இந்த ஒரு காரணத்திற்காக இந்த சபை கூடி வருதலை தேவன் ஏற்படுத்தவில்லை. இல்ல, எக்லிசியா என்று அழைக்கப்படுகிற இந்த சபை என்கிற காரியத்தை உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் இதுவல்ல. Okay, don't be in a serious mood. ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை அப்படி மூஞ்சோட வச்சுக்காதீங்க. அப்புறம் இந்த மெசேஜ் மிஸ் ஆயிர போகுது. And you'll also miss today's sermon. Ginger, no, maybe ginger can be given along with honey, that because even it is kind of a medicine, right? ஒருவேளை அது இஞ்சியா இருந்தா கூட, அது மருந்தா இருந்தா கூட, அது தேனோடு சேர்ந்து கொடுக்கப்படும் போது நல்லதா மாறுது. ஏன்னா அது ஒரு நல்ல மருந்து. So we given a ginger. ஆகவே இஞ்சியை கொடுத்துட்டோம். Now we'll mix with some honey. இப்போ சில தேனோட அதை கலக்க போறோம். No, sometime you will take the kids for shots. சில நேரம் நம்ம தடுப்பூசிக்காக நம்முடைய குழந்தைகளை அழைத்து செல்வோம். You will have a chocolate in the other hand. இன்னொரு கரத்துல நம்ம ஒரு முட்டாயோட இருப்போம். ஊசியை போட்டது வாயை திறக்கும், டப்புன்னு சாக்லேட் வாய்க்குள்ள வச்சு அடைச்சிடும். The moment they take the shot and they start to cry, you take the chocolate and put it in the mouth and try to shut the kids crying. Jokes apart, right? This is the truth. Please understand our heart. நம்ம செய்கிற அந்த ஜோக்ஸ்லாம் இருக்கட்டும், ஆனா எங்களுடைய இருதயத்தின் பாரத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். Learning word, living word. வசனத்தை கற்றுக்கொள்வோம், வசனத்தின்படி வாழ ஆரம்பிப்போம். Mere learning is like a ஏட்டுச்சொரக்காய். It will never help you. நம் வசனத்தை கேட்டுக்கொண்டு மாத்திரம் இருந்தால் அது அறிவுக்கு மாத்திரமே இருக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. So why we have not practiced? ஏன் நம்மளால் அபியாசப்படுத்த முடியவில்லை? We went to doctor. நாம் ஒரு மருத்துவரிடம் செல்றோம். Got all the medication. எல்லா மருந்துகளையும் வாங்கி விட்டோம். After got all the diagnosis and we got all the medication. நம்ம என்ன காரியங்கள்லாம் கண்டறிந்த பின்பாக அதுக்கான மருந்துகளையும் வாங்கி விட்டோம். Brought the medication to home. வீட்டுக்கு எடுத்து வந்து put it in the shelf. அதை ஷெல்ஃப்ல வைத்து விட்டோம். And you are living as you live. நாம அப்படி வாழ்றோம், அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Don't expect the doctor is bad. இப்போ அந்த மருத்துவர் தவறுன்னு சொல்ல கூடாது. Don't expect the medication will not work out. இல்ல, அந்த மருந்துகள் வேலை செய்யலன்னு சொல்ல கூடாது. As long as you don't take, there is no use of it. அந்த மருந்துகளை நான் உட்கொள்ளாத வரைக்கும் அதனால் எனக்கு எந்த பிரயோஜனம் இருக்க போவதில்லை. So the one who is really concerned about you, உங்களுடைய மேல் ரொம்ப அக்கறையும் கரிசனையும் உள்ள ஒருவர், the one who really wants your well-being, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், will compel you, அவங்க உங்களை ஆளுமா சொல்லுவாங்க, will enforce you, கடினமா கூட சொல்லுவாங்க. and sometimes even will force you, like a whatever it is, he'll force you to give the medication for your goodness. சில நேரம் இது உங்களுக்கு நல்லது, இந்த மருந்து எடுப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் என்பது அறிந்திருப்பதனால கொஞ்சம் ஆழமாக அழுத்தமாக கட்டாயப்படுத்தி கூட சில அந்த மருந்துகளை எடுக்க சொல்லுவாங்க. Because of love and concern, that is what we are trying to do. அதுக்கு காரணம் அன்பும் அக்கறையும் கரிசனையும், அதனால தான் அப்படி செய்கிறோம். So why we are not able to practice it? ஏன் நம்மால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை? So many reasons. அநேக காரியங்கள். Why I couldn't pray? ஏன் என்னால் ஜெபிக்க முடியவில்லை? Why I couldn't spend more time on prayer? என்னால் அதிக நேரம் ஏன் ஜெபத்தில் செலவிட முடியவில்லை? We are going to deal couple of reasons based on the life of Jesus Christ. இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து ஒரு சில காரணங்களை நாம் பார்க்க போகிறோம். Or why I need to pray? இல்ல, நான் ஜெபிக்க வேண்டும். If I don't pray, what will happen to me? நான் ஜெபிக்காமல் இருந்தால் எனக்கு என்னவாகும்? Or why all these things are happening? Because I don't pray. ஏன் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? ஒருவேளை நான் ஜெபிக்காமல் இருப்பதுதான் காரணமோ? These are all things we are going to deal from the life of Jesus Christ. இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து இந்த காரியங்களை நாம் இன்று தியானிக்க போகிறோம். Let me give some scenarios first. ஒரு சம்பவங்களை நான் சொல்ல விரும்புறேன். See, earlier we have bicycle. முன்னாட்கள்ல நமக்கு சைக்கிள் இருந்துச்சு. Now we have car.
இப்போ நம்ம இடத்துல கார் இருக்கு. So we, the transportation or the commutation becomes so easy and time saving. ஆகவே நாம செல்லக்கூடிய இந்த போக்குவரத்து எல்லாம் மிகவும் எளிமையாகவும் நேரத்தை மிச்சப்படுத்தும் விதத்திலும் காணப்படுது. And earlier we have the manual grinder. முன்னாட்கள்ல அந்த ஆட்டோரல் இருந்துச்சு. உங்களுக்காக பார்த்திருக்கீங்களா? ஆட்டோரல் அரைச்ச ஒரு ஆத்தமா கை தூக்குங்க பாப்போம். நான் தூக்குவேன், நான் அரைச்சிருக்கேன். சூப்பர். இன்றைய தலைமுறை நினைக்கும் போது ஐயோ பாவம். ஓகே, we have something called ஆட்டோரல். நமக்கு இந்த மேனுவல் கிரைண்டர் ஒன்று இருந்துச்சு முன்னாட்கள்ல. அதனோட டெக் அப்டேட்டட் வெர்ஷன் தான் கிரைண்டர். அதோட மேம்படுத்தப்பட்ட ஒரு காரியம் தான் இன்று நாம் பார்க்கிற கிரைண்டர். And it will take lot of time. அதில் அரைப்பதற்கு அதிக நேரம் ஆகும். Now nobody is using it. இப்போ அதெல்லாம் யாரும் பயன்படுத்துறதே இல்ல. Lot of time has been saved. அதிக நேரம் மிச்சப்படுத்தி விட்டோம். And how many of you know the அம்மிக்கல்? பார்த்துருக்கிறேன், நான் கூட பார்த்துருக்கிறேன். அரைச்சவங்க கை தூக்குங்க பார்ப்போம். பரவாயில்ல, அம்மி கூட அப்டேட்ல இருக்கு, கிரைண்டர் தான் அப்டேட்ல இல்லை. ஓகே, ஸோ தட் இஸ் அம்மிக்கல், தட் இஸ் 20 to 25 minutes even for one rasam you have to do that. ஒரு ரசம் செய்வதற்கு இந்த அம்மிக்கலை பயன்படுத்தினா குறைந்தபட்சம் 20 ல இருந்து 25 நிமிஷம் ஆகிவிடும். Based on the strength of that woman. அது செய்கிறவர்களின் கையில் இருக்கக்கூடிய பலனையும் திறனையும் பொறுத்து. Now we are not using அம்மிக்கல். இப்போ நம்ம அம்மிக்கல்லாம் பயன்படுத்துறது இல்ல. ஸ்மித், பிரீத்தி மிக்ஸி, ஸ்மித், I mean all these people are helping us. இப்படிப்பட்ட மிக்ஸி, இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு உதவி செய்கிறது. Lot of time have been saved. அதிக நேரத்தை மிச்சப்படுத்தி விட்டோம். And earlier we have to be there 8 hours in the campus and at least 6.5 hours inside the ODC. That is how the system and I was working. நான் வேலை பார்த்த போது என்னுடைய அலுவலகத்தில் குறைந்தபட்சம் 8 மணி நேரமாவது அந்த கேம்பஸ்குள்ள இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 6 மணி நேரமாவது ஓடிசிக்குள்ள இருக்கணும். 6.5 மன்னிக்கவும், 6.5 மணி நேரம், 6.5 மணி நேரம். இதை சொன்ன உடனே முன்னால இருக்கிற 4 பேர் சிரிக்கிறாங்க. ஏன்ஷியன்ட் பீப்புள், ஏதோ கற்கால மனிதர்கள் நினைச்சு சிரிக்கிறாங்க போல. இதுதான் நார்ம்ஸ். இப்படி that is the norms how it was. This report will come to us. இதனுடைய ரிப்போர்ட் வரும். The moment I get the report, first I filter my name. அந்த எவ்வளவு நேரம் இருந்திருக்கிறவங்க ரிப்போர்ட் வந்தன முதல்ல என் பேர் எங்க இருக்குன்னு பாப்பேன். At least 5+ hours அப்பா. இப்போ now I can question my team members. குறைந்தபட்சம் ஒரு 5 மணி நேரமாவது உள்ள இருந்தாதான் நான் சந்தோஷப்பட்டு அதுக்கு பின்னாடி தான் என் டீம்ல இருக்கவங்க இல்லன்னு கேட்க முடியும். Now ID card, இப்போ ஐடி கார்டு எடுக்கிறோம், dropping, தொடறோம், ஸ்வைப் பண்றோம், picking up, அப்படியே கிளம்புறோம், back to home, வீட்டுக்கு வந்துறோம். lot of time saved it seems. அதிக நேரத்தை நம்ம மிச்சப்படுத்தி விட்டோம். And earlier முன்னாட்கள்ல I think one of my grandma in my family, they have 12 children. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வீட்டில் என்னுடைய ஒரு பாட்டிக்கு கிட்டத்தட்ட 12 குழந்தைகள் இருந்தனர். I was asking, how do you remember the names? நான் ஒருமுறை கேட்டேன், எப்படி ஒவ்வொருத்தருடைய பேரை ஞாபகம் வச்சுப்பீங்க? See, we have been studying the disciples for so many years. நம்ம பல வருஷமா இந்த இயேசுவின் சீஷர்களை குறித்து தியானிக்கிறோம். If I ask Saraswati sister name the 12 disciples, அப்படினா சொல்ல முடியுமா? If suddenly if I ask Saraswati அக்கா 12 பேரோட பேர் உங்களால சொல்ல முடியுமா? And then I was, "Party, how was it possible? Which ticket has come, which ticket has not come?" Grandma, இது எப்படி சாத்தியமாயிற்று? எப்படி யாரு வந்தாங்க வரலங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கிறீங்க? எந்த டிக்கெட் சாப்பிடுச்சு, எது சாப்பிடலன்னு எப்படி தெரியும்? How do you know who has taken the food and not taken the food? Her father has 19 children it seems. அவங்க அப்பாவுக்கு 19 குழந்தைகள் இருந்தனர். I don't know how he was able to remember the names. Remembering the name is one problem, another is remembering the order is another problem. அந்த பேரை ஞாபகம் வச்சிருக்கதே ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா அந்த பேர் யாருக்கு அடுத்து யாருங்கற ஞாபகம் வச்சிருக்கிறது அதோட பெரிய பிரச்சனை. I'm not sure exact about the count, but for sake of example I'm saying. எனக்கு 19 தான் சரியா ஞாபகம் இல்ல, நான் புரிவதற்காக சொல்றேன். But in our house, ஆனா நம்ம வீட்ல the government itself training us. இப்போ நம்மளுடைய அரசாங்கமே நமக்கு சொல்லி கொடுக்கிறது. When I was going to school, government says முத்து போல் 3 பெருக. நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது like pearl let's have 3. Then later point of time when I was doing my college, பின்னாட்கள்ல கல்லூரி படிக்கும்போது நாம் இருவர் நமக்கு இருவர், we two let's have 2. Then after I came to work, வேலைக்கு வந்தபோது நாம் இருவர் நமக்கு ஒருவர், we two let's have 1. Now after the invention of new technology, இப்பொழுது பல தொழில்நுட்ப காரியங்களை கண்டுபிடித்த பின்பாக நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர், we are 2, why do we need 1? Look at it. பாருங்கள் இதை. Where is 12, where is 1? 12 எங்கே இருக்கிறது, 1 எங்கே இருக்கிறது? Lot of time have been saved. அதிக நேரத்தை நாம மிச்சப்படுத்தி இருக்கிறோம். And even in that 1,
அந்த ஒருவர்ல கூட earlier we care the 12 or 10. நாம முன்னாடி அந்த 12 பிள்ளைகளையோ 10 பிள்ளைகளையோ நாம அக்கறையோடு Now கவனிப்போம். even that one daycare is carrying them sometimes. ஆனா இப்ப அந்த ஒருவரா இருந்தால் கூட டே கேர் தான் அவங்கள பாதி நேரம் பாத்துக்குது. Lot of times have been saved. அதுலயும் அதிக நேரத்தை மிச்சப்படுத்தி இருக்கிறோம். And earlier we go to ground and play. முன்னாட்கள்ல விளையாடுவதற்காக நாம மைதானத்திற்கு சென்று விளையாடணும். இந்த 10 பேர் சேர்க்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? Do you know how hard it is to bring forth all the 10 people? How we know men's day out today. எங்களுக்கு தெரியும் மென்ஸ் டே அவுட்டுக்காக எடுத்த முயற்சிகள். இந்த 10 பேர் சேர்க்கிறதுக்குள்ள before we organize all these 10 people, how many dates we have to change? எத்தனை நாட்களை மாற்ற வேண்டியது for a day, ஒரு நாளைக்காக. but earlier, ஆனா முன்னாட்கள்ல every day, எல்லா நாளும் we have 10 people, நாங்க 10 பேர் இருந்தோம். we'll go and play, நாங்க செஞ்சு விளையாடுவோம். but now everybody sitting at home and play. ஆனா இப்ப வீட்லயே விளையாடி கொண்டிருக்கிறோம். or the handheld device, அத கையில இருக்கிற கைபேசியிலேயே. earlier we play with our whole being. முன்னாடி இந்த முழு சரீரத்தோடு விளையாடினோம். now simply with couple of fingers and we are playing. இப்போ ஒரு சில விரல்களை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறோம். lot of efforts and lot of time have been saved. அதிக நேரத்தையும் அதிக முயற்சிகளையும் நம்ம மிச்சப்படுத்தி இருக்கிறோம். my question is, இப்போ கேள்வி என்னன்னா, where does all the time has gone? இப்போ இந்த எல்லா நேரமும் எங்க போயிடுச்சு? எங்க போயிடுச்சு? சேர்த்து வச்ச இவ்வளவு நேரமும் எங்க போயிடுச்சு? the time that we have saved, where it has gone? thank you everything is going on vain. எல்லாமே அது பிரயோஜனம் இல்லாமல் செஞ்சு கொண்டிருக்கிறது. but when we ask you to pray, ஆனா உங்களிட ஜெபிக்க சொல்லும்போது you are like a busy bee. oh, I don't have time because I'm so busy. நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் ஐயா, எனக்கு ஜெபிப்பதற்கு நேரமே இல்லாத அளவிற்கு நான் பிஸியாக காணப்படுகிறேன். let's take a quick exercise. ஒரு சின்ன ஒரு எக்சர்சைஸ் பண்ணி பாப்போமே. no, don't do that daily, but do it today. என்னைக்கு செய்ய வேண்டாம், இப்போ செய்ய போறோம். everybody take your mobile phone. நீங்க எல்லாரும் உங்க கையில உங்க மொபைல் எடுத்துக்கோங்க. மொபைல் எடுங்க. let's take our mobile. there is an option in the mobile phone. அந்த போன்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. go to settings போங்க. digital well-being and parenting, correct? digital well-being and parenting னு ஒரு ஆப் இருக்கும். ஒரு ஆப்ஷன் இருக்கும், parental care. please click on that. அதை ஓபன் பண்ணிக்கோங்க. எல்லாரோட போனை எடுத்து அந்த ஆப்பை டிஜிட்டல் வெல்பீயிங்கிற ஆப்பை ஓபன் பண்ணுங்க. சில பேர் சர்ச்சுக்கு மொபைல் எடுத்து வர மாட்டாங்க போல இருக்கு, பரிசுத்தவான்கள் நினைக்கிறேன். சில பேர் மொபைலை எங்கேயோ தூக்கி தூர போட்டாங்க, பிகாஸ் பரிசுத்த சந்ததியில் அது எப்படி எட்டுற முடியுண்டு. டேக் யூர் மொபைல் ஃபோன் அண்ட் ஜஸ்ட் ஓப்பன் இட். உங்களுடைய போனை எடுத்து அதில் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு டிஜிட்டல் வெல்பீயிங்கிற ஆப்பை எல்லாரும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. and it will show two things. அதுல இரண்டு காரியங்களை நமக்கு அது காண்பிக்கும். one is every day or every week how much time you have spent with your mobile. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய மொபைல்ல எவ்வளவு நேரத்தை செலவிட்டோம் அது நமக்கு சொல்லும். let's look at the time. அந்த நேரத்தை பாருங்க. weekly, ஒரு வாரத்திற்கு நம்ம how many hours, எவ்வளவு மணி நேரம்? யாராவது சும்மா அப்படி குனிஞ்சிட்டே சத்தமா சொல்லுங்க பாப்பா, எவ்வளவு காமிக்கிட்டு மூஞ்சி காமிக்காம சொல்லுங்க. டே எங்க இதில் வீக்லி ட்ரெண்ட் பார்க்க முடியும். ஓகே சரி, டெய்லி எவ்வளோ ஹவர்ஸ் ஆவரேஜா? முன்னாடி குனிஞ்ச தெரியல முறவே இல்லை, எங்க நம்மளை பார்த்து கேட்டான்னா பாட்டு அமையர். ஓகே ஜாஸ்லின், how many hours it showing? 18 minutes today. you have the weekly trend? நல்ல வேலை இல்லை அப்படிங்கிறீங்களா? view activity or in the corner if you go the 3 dots, இதெல்லாம் ஏரியாவில் தொட்டு பார்க்கவே இல்லை, நமக்கு தெரியாது. if you have in the corner you have 3 dots, if you click there you can get weekly trend, or in some mobile app you have 3 lines, ஒரு 3 லைன் மாதிரி இருக்கும். அத பாத்தீங்கன்னா exactly that is what I want. just open it. விக்னேஷ் நீங்க சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு ஒரு வாரம் ஆவரேஜ் எவ்வளவு காமிக்குதுன்னு சொல்லுங்க. சரி, போன வாரம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. போன வருஷம் வருதா? 4 hours per day, மணி நேரம் per day. ஓகே, வேற யாராவது இவரை பீட் பண்ற மாதிரி? மெல்வின்லாம் கேட்கல. மில்டன் நீங்க குனிஞ்சு ரொம்ப நேரம் பார்த்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. எவ்வளவு வருது சொல்லுங்க. எவ்வளவு வருது per day? சரி, அதுல காமிக்கிற நம்பரை சொல்லி மிச்சத்தை நான் சொல்றேன். இன்னைக்கு 1 hour எவ்வளவு? என்னடா பண்ணீங்க அதுக்கு முன்னாடி 1 மணி நேரம்? ஓகே, who dares மேடம் மணி நீங்க வாங்க, நீங்க சொல்லுங்க எவ்வளவு டைம் காமிக்குதுன்னு சொல்லுங்க.
5 hours காட்டுச்சா? ஏதோ மொபைல் தப்புன்ற மாதிரி 5 hours காட்டுதுனா? 36 minutes. Fantastic. அவர்தான் லீடிங்ல இருக்காரு. இப்போதைக்கு உங்களுக்கு தான் முதல் பிரைஸ்ல இருக்கு. நான் சரோ சிஸ்டர் அது தப்பா காட்டுது தானே? அது அவங்க நான் என்னடா பண்ண முடியும், ஏதோ பக். 7 hours. When was the last time you checked it? கடைசியாக இதை நாம் எப்பொழுது சோதித்து பார்த்தோம்? நேத்து ராஜி நம்மள கேட்கல, பேசணும் அப்படியே பேசிட்டு அமைதியா இருங்க. ராஜி, வாட் இஸ் த டைம், how many hours? இன்னைக்கு மொத்தமே அவ்வளோதான் காமிக்குதா? மொபைல் சூடா இருக்கும்னு நினைக்கிறேன். So look at my point. நான் சொல்லுகிற வர காரியம் இதுவே. So we have become busy. நாம் மறுபடியும் மிக பிஸியா இருக்கிறோம். But find out how much time you have spent with your phone. ஆனா உங்களுடைய மொபைலோட நீங்க எவ்வளவு நேரம் செலவிடுறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. Some people will say, ஒரு சிலர் சொல்லுவாங்க, no, we are reading the Bible by using mobile phones. நாங்க நேரம் கூடுறதுக்கு காரணமே இந்த மொபைல்ல தான் வேதத்தை படிக்கிறோம். Because we are spending more time on the word using the mobile, the usage become more. அதிக நேரத்தை வேதத்துல செலவிடுறோம். அந்த அதிக நேரம் வேதத்துல செலவிடப்படும் போது அது மொபைல்ல காணப்படுகிறது. அதிக நேரம் வேதத்துல செலவிடுகிறோம். அதிக நேரம் மொபைல் இருப்பதனால அதோட பயன்பாடும் அதிகமாகிறது. அது மொபைல்ல இருக்கிறதுனால ஆயிடுச்சு. அப்படி all ART people's mobile phone, எல்லா ART people உங்க போனை எடுத்து in that mobile phone அத போன்ல பார்த்து stop it. New let me tell you, ஒரு காரியத்தை சொல்கிறேன். look at the top applications. அதுல அதிகமாக பயன்படுத்திய ஆப் என்னன்னு பாருங்க. First application is Bible, correct? அதுல முதல்ல பைபிள் தானே இருக்கு. அப்படி இருந்தா மட்டும் கைத்து காலையில சொல்லுங்க பாப்போம். If somebody has Bible as the most used application, please raise your hand. எங்க பின்னாலே பேக் பெஞ்சிலே காணோம், ஃப்ரண்ட் பெஞ்சிலே காணோம், நடுவுல காணோம், எங்கேயுமே காணோம். We cannot find முன் வரிசையா இருக்கட்டும், பின் வரிசையா இருக்கட்டும், நடு வரிசையா இருக்கட்டும். அது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், யூடியூப், இந்த 4 தவிர வேற எந்த அப்ளிகேஷனா இருந்தா கைத்திக்கு ஒரு கைத்தி காட்டுங்க பார்ப்போம். ஏதோ 2-3 டிக்கெட் தப்பிச்சிருச்சு. அது என்ன அப்ளிகேஷன்மா? அப்படி Zoom. இது டாக்குமெண்ட்ஸ். ஃபெலோஷிப்ல டாக்குமெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க போல இருக்கு. உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் காமிச்சது? Teams. ஓ, ஒர்க். ஓ, ஏன்னா ஆபீஸ்க்கே போறது இல்ல, மொபைலே முழுக்க முடிஞ்சிருச்சு போல இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். பட் யூ பீப்பிள் ஆர் சோ பிஸி. ஆனா நம்ம தொடர்ச்சியாக நம்ம பிஸியா இருக்கிறோம். நம்முடைய போன்ல எந்த அப்ளிகேஷனை பார்க்கும் போதும் சோஷியல் மீடியா ஆப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டிக்டாக், இல்லைன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், இதுதான் மேலோங்கி காணப்படுகிறது. See, I just want to be so practical. நான் ரொம்ப வெளிப்படையா நிதர்சன உண்மைகளை பேச விரும்புகிறேன். Let's look at the life of Jesus Christ now. இயேசுவின் வாழ்க்கையை பார்ப்போம். Having this in your mind, இந்த கண்ணோட்டத்தோட I'll just show you one scripture. ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். Before that, அதற்கு முன்பாக 18 times the 18 passages are recorded about the prayer of Jesus Christ in the gospel. இந்த சுவிசேஷ புத்தகத்துல 18 இடங்களில இயேசுவின் ஜெபத்தை நம்மால் பார்க்க முடியும். And in 6 passages, அதுல 6 பகுதிகளில் you can see the his private prolonging prayer. தேவனோடு தனிப்பட்ட முறையில் தனித்து அதிக நேரம் ஜெபித்ததை வாசிக்க முடியும். 6 times, 6 முறை the disciples are watching him praying. அவருடைய சீஷர்கள் இயேசு ஜெபித்ததை பார்த்தனர். Then finally they came. கடைசியா அவங்க they didn't ask how to preach. இயேசுவிடம் எப்படி பிரசங்கம் செய்வதுன்னு கேட்கல. They didn't ask how to do miracles. எப்படி அதிசயங்கள் செய்வதுன்னு கேட்கல. They didn't ask how to teach. எப்படி மற்றவங்களுக்கு போதிப்பதுன்னு கேட்கல. But they asked how to pray. ஆனா அவங்க என்ன கேட்டாங்க? ஐயா எப்படி ஜெபிப்பது? Because they saw Jesus keep on praying. ஏன்னா அவங்க தங்களுடைய ஆண்டவராகிய இயேசுவை தொடர்ச்சியாக ஜெபத்திலேயே பார்த்தனர். And in 5 passages, இன்னும் 5 இடங்களில் Jesus, 3 passages, he was expressing his gratitude. 3 இடங்கள்ல இயேசு நன்றி உணர்வோடு ஜெபிக்கதை வாசிக்க முடியும். And one place before his mission, and another one is before his suffering. ஒரு முறை ஊழியத்திற்கு முன்பாக ஜெபித்ததையும் மற்றொரு முறை தன்னுடைய பாடுகளுக்கு முன்பாக ஜெபித்ததையும் வாசிக்க முடியும். And 3 passages you can read his intercessory prayer. அதுல 3 இடங்களில இயேசு மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபித்ததை நம்மால் பார்க்க முடியும். For his friends, தன்னுடைய நண்பர்களுக்காக one extreme. அது ஒரு பகுதி. For his enemies, other extreme. அதேபோல நேர்மறையாக தன்னுடைய எதிரிகளுக்கும் ஜெபித்தார். And for his servants, தன்னை பின்பற்றி வருகிற தன்னுடைய வேலைக்காரருக்காகவும் cover the entire world. முழு உலகத்தையும் முழு உலகத்திற்காகவும் அவர் ஜெபித்தார்.
நண்பர்கள், enemies, எதிரிகள் and followers. மற்றும் தன்னை பின்பற்றுகிறவர்கள் எல்லாருக்காகவும் Prayed for them. எல்லாருக்காகவும் ஜெபித்தார். And 4 places he prayed out of obedience. 4 இடங்கள்ல கீழ்ப்படிதலின் ஒரு ஜெபத்தை நம்மால See, வாசிக்க this is முடியும். not I have prepared. இது நான் எழுதவில்லை. This is how scholars, when they are dealing about the prayer of Jesus, this is what they are trying to portray. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் இயேசுவின் ஜெபத்தை குறித்து சொல்லும்போது இப்படிதான் அதை காண்பிக்கின்றனர். If we go and ask D.L. Moody, ஒருவேளை நாம் D.L. மூடி அவர்களிடம் சென்று, one of the greatest ever evangelists lived in this earth, இந்த உலகத்திலே வாழ்ந்த மிக சிறந்த ஒரு சுவிசேஷகர் என்று அழைக்கப்படுகிற D.L. மூடியிடம், wonderful preacher, சிறந்த ஒரு பிரசங்கிமார், if you bring all the population of Tamil Nadu and Kerala at one ground, ask them, have you ever not seen Moody? Nobody will raise their hands. ஒருவேளை ஒரு இடத்துல உதாரணத்திற்கு தமிழ்நாட்டிலும் கேரளாவில் இருக்கிற அனைத்து ஜனங்களையும் ஒரு சேர அழைத்து வைத்து அந்த இடத்துல, ஐயா D.L. மூடி அவரிடத்திலிருந்து இயேசுவை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்டா இல்லைன்னு சொல்ல ஒருவரால முடியாது. He met such a crowd individually, personally. அவர் ஒவ்வொருவரையும் அதிகப்படியான ஜனங்களையும் தனித்தனியாக சந்தித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். He was on the streets. அவர் தெருவில் நடந்தார். So one day there was a man in New York. ஒரு முறை நியூயார்க் நகரத்தில் நடந்து கொண்டிருக்கும் போது, and somebody on the New York street, மன்னிக்கவும், அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், and one person has come, have you accepted Jesus Christ? அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்த ஒரு மனிதரிடம் கேட்ட கேள்வி, ஐயா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களா? Now let me put it this way. அல்ல இப்படி சொல்றேனே, there was a man walking on the New York main road. அந்த நியூயார்க் நகரத்துல ஒரு மனிதன் நடந்து கொண்டிருக்கிறார். And one person came. அப்போ ஒரு மனிதர் அவரிடத்துல வந்து asking, have you accepted Jesus Christ? அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டார், ஐயா இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? And he said, it's none of your business. அது உன் வேலை எல்லாம் இல்லையா? Then this guy said, அப்ப இந்த மனிதர் மறுபடியும், no, that is my business. இல்ல அதுதான் என் வேலை. And that man responded back. உடனே அந்த நபர் சொன்ன காரியம், do you think that you are a D.L. Moody? என்ன உன்னை D.L. மூடி நினைச்சுக்கிறியா? Exactly, I am D.L. Moody. ஆமாங்க, உண்மையிலேயே நான் தான் D.L. மூடி. Why I am saying this? எதற்காக இதை சொல்கிறேன்? Even the people, those who are walking on the streets, if somebody is coming and preaching the gospel, they compare with some man called D.L. Moody. அந்த நாட்கள்ல தெருவில் நடந்து கொண்டிருந்த ஜனங்களும் அவர்கள் கூட தன்னிடம் வந்து ஒரு மனிதன் சுவிசேஷத்தை குறித்து பிரசங்கித்தால் உடனடியாக அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு உதாரணமான ஒரு வாழ்க்கை D.L. மூடியோட சுவிசேஷ வாழ்க்கை. Such a man of passion towards evangelism. சுவிசேஷத்தை குறித்து அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நிறைந்த ஒரு நபர். And that man told, அந்த மனுஷன் சொல்றார், I would rather be able to pray than to be a great preacher. Jesus Christ never taught his disciples how to preach, but only how to pray. ஒரு சிறந்த பிரசங்கியாக நான் இருப்பதை விடவும் நான் ஜெபிப்பது எவ்வளவு முக்கியத்துவம், அது அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கவே நான் விரும்புகிறேன். இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களுக்கு பிரசங்கிக்க கற்றுக் கொடுக்கல, ஜெபிக்கவே கற்றுக் கொடுத்தார். A busiest ever lived evangelist, his last words or his key words is, or remarkable word is this, I would like to pray. இந்த உலகத்தில் வாழ்ந்த மிகவும் அதிக நேரம் வேலை செய்த அதிகமா சுவிசேஷத்தை பிரசங்கித்த ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு சுவிசேஷகராக D.L. மூடி சொன்ன முக்கியமான ஒரு வார்த்தை, நான் பிரசங்கிப்பதை விடவும் ஜெபிக்கிறவனாக இருக்க விரும்புகிறேன். Let me show you another best example now. இன்னொரு மிக சிறந்த உதாரணத்தை காட்ட விரும்புகிறேன். Turn to Mark chapter 1 verse 35. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம். I'll just read that verse. அந்த வசனத்தை வாசிக்க போறோம். And rising very early in the morning, while it was still dark, he departed and went out to a desolate place, and there he prayed. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். Let me give the context. இதனுடைய பின்புலத்தை முதலாக சொல்ல விரும்புறேன். What happened to Jesus first, that we need to know. இந்த நேரத்தில் இயேசுவுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். You just look at me, no need to look at the Bible. எல்லாரும் இப்ப என்ன பாருங்க. See, it was a busy day. அது ரொம்ப வேலைகள் நிறைந்த ஒரு நாள். Jesus preached in the synagogue. இயேசு தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணினார். And some demon possessed man entered it and he healed him. ஒரு அசுத்தாவி நிறைந்த மனிதன் அந்த சபையில் அந்த தேவாலயத்திற்கு வரும்போது இயேசு அவனை குணப்படுத்தினார். And he continually teaching. தொடர்ச்சியாக போதித்தார். Then next he came to Simon Peter's house. அதை தொடர்ந்து சீமோன் பேதுருவின் வீட்டிற்கு வந்தார். His in-law was on the sick bed. அவருடைய மாமியார் ஜுரத்தினால காணப்பட்டனர். He healed him. அவளை குணப்படுத்தினார். Now இப்பொழுது that day was the day of Sabbath. அது ஓய்வு நாளா இருந்தது. But this message has been spread all over. ஆனா இந்த செய்தி சுற்றி எங்கும் பரவ ஆரம்பித்தது. So now all the people heard somebody has come.
Peter's mother-in-law got healed because of that person's power. இப்ப அங்க இருந்த எல்லா ஜனங்களுக்கும் ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சிடு. ஐயா, யாரோ ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் வந்து சீமோன் பேதுருவின் மாமியின் ஜுரத்தை சுகமாக்கி விட்டாரு. So now everybody wants to go. இப்ப எல்லாரும் அங்க செல்ல முயற்சிக்கின்றனர். Because of Sabbath they cannot go, they should not do any work. ஆனா அது ஓய்வு நாளா இருந்தபடினால அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாது. So everybody is waiting for the sun goes down. ஆகவே எல்லா ஜனங்களும் சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்திற்காக காத்திருந்தனர். The moment it's done, ஆனால் அது அஸ்தமித்த போது it's a tiresome evening. அது மிகவும் ஒரு சோர்வான இல்ல களைப்பான ஒரு சாயங்கால வேளை. Jesus was already busy. இயேசு ஏற்கனவே அதிக வேலை பளுவுல இருந்தார். Now all the people came to Simon Peter's house. மன்னிக்கவும், இயேசு அதற்கு முன்ன நிறைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார். இப்போ எல்லாரும் சீமோன் பேதுருவின் வீட்டுக்கு வந்தனர். Look at this verse, Mark chapter 1:32. மார்க் 1:32 வசனம். It was a evening, சாயங்காலமாகி at sundown, சூரியன் அஸ்தமித்த போது. Look at the word, all who were sick or oppressed by demons. சகல என்ற வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும். சகல. Not only that, அது மாத்திரமல்ல. look at the next verse. அடுத்த வசனம் பாருங்க. And the whole city, பட்டணத்தார் எல்லாரும், whole city, அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் gathered together at the door. வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். Just imagine, இத நினைச்சு பாருங்க. if you open Peter's house, his in-laws house, whatever it is, ஒருவேளை பேதுருவின் மாமியோட அந்த வீட்டின் கதவை திறந்து பார்த்தபோது a huge line, ஒரு நீண்ட வரிசை, so many people, அநேக ஜனங்கள், and all are sick or demon possessed. அநேகரும் பிசாசு பிடித்தவர்களும் இல்ல வியாதிப்பட்டவர்களும். It's a long queue waiting for just one person. அந்த நீண்ட வரிசை ஒரு மனிதனுக்காக காத்து கொண்டிருந்தது. And look at this verse, அந்த வசனத்தை பாருங்க. and 34th, 34வது வசனம். and he healed many who were sick with various diseases. பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுத்தமாக்கி. Look at the word various disease. பலவிதமான வியாதிகள். Somebody, maybe the hand is not working good. ஒருவேளை ஒருத்தருக்கு அவருடைய கை சரியா வேலை செய்யாம இருக்கலாம். For somebody, maybe the leg is not working fine. ஒருவேளை இன்னொரு மனிதருக்கு கால்ல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கலாம். Somebody has the problem in head. இன்னொருவருக்கு தலையில ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். Somebody has the problem in the tummy. ஒருவருக்கு இன்னொருக்கு வயிற்றில பிரச்சனையா இருக்கலாம். Whatever, எதுவா இருந்தாலும். but now, இப்பொழுது if you read Luke, லூக்கா பகுதி எழுதினது வாசித்தா, Luke chapter 4:40, லூக்கா 4:40 வசனம். Jesus laid hands. இயேசு ஒவ்வொரு மேலும் தன்னுடைய கரங்களை வைத்து. I'll just give a small demo. ஒரு சின்ன எடுத்து ஒரு டெமோ காண்பிக்க விரும்புறேன். Jessica, please come forward. Just come here. No, stand here. Okay. Now, Ramena, sorry sister, please come here. So, I want you to do one exercise. Or maybe you can stand, you do that exercise, okay? This side, you come this side. Okay. You have to touch your head. Immediate obedience. Let me complete it. You have to touch your head, then you have to touch your hand, then you have to touch your feet. Okay? You have to do it continuously. Okay, do it. Maybe do it one time. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்காக இரு சகோதரர்களை முன்னாடி வர சொல்லி ஒரு சகோதரியுடைய தலையும் கையும் காலையும் தொடர்ச்சியாக. Stop. It's a simple work, right? Simple task. இது ஒரு எளிய வேலை தானே. Simple task, right? So you are touching her head. அவங்க தலையை தொட்டீங்க. And healing the sickness, whatever it is in her head. அவங்க தலையில இருந்த அந்த பிரச்சனையை குணப்படுத்துறீங்க. சிஸ்டர், இப்போ எதுவும் நடக்காது. நீங்க அற்புத சுகமளிக்கிற வேற என்ன நினைச்சிராதீங்க. அப்பலாம் எதுவும் கிடையாது. சரி, அப்புறம் அது வேற. அந்த அக்கா வந்து அந்த பொண்ணு தலை கை வச்சது தலையில சரியா போச்சு. அது ஏதோ ஜஸ்ட் திரும்பி நில்லு. Okay, so now healing, she has some problem on her head. ஒரு உதாரணத்துக்கு தலையில பிரச்சனை இருந்து இப்போ குணப்படுத்தியாச்சு. Touch your head. Now another one has come. இப்போ இன்னொருவர் வருகிறார். Has a problem with your elbow. அவங்க கையில ஒரு பிரச்சனையோட. Healing evangelist. And another one has come. இப்போ இன்னொருவர் வருகிறார். Problem is in her knees. அவங்க முட்டில ஒரு பிரச்சனை. And another one has come. இன்னொருவர் வருகிறார். Completely leprosy. அவங்க உடம்பு முழுவதும் குஷ்டம். Touch head. தலையை தொடணும். கொடுத்த காசுக்கு fantastic, appreciated. நான் கரெக்ட்டா தான் கூப்பிட்டுருக்கேன். Okay, now இப்பொழுது entire city, முழு பட்டணமும். Jessica, do you feel so tired if you do that? இத Do it for 100 times. Come on, keep going. Count 1. Do it. 1. கால் விழுந்து காசுக்கு வைக்க. Just heal her. 1 2. இது மட்டும். Somebody problem on his knees. And or somebody or holistic, no, maybe leprosy. Do it.
வீட்டில் தான் வேலை செய்கிறது இல்லை. கமான், டூ இட் ஃபார் 50 டைம்ஸ் அட்லீஸ்ட். 2 3 யாராவது ஒருத்தராவது இறக்கத்தோட போதும்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்களா பார்த்தியா? எல்லாரும் ரைட்டு, நானும் கவுண்ட் பண்ணுறேன். 4 5 கமான் கோ ஹெட். நோ 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 கோ பேக் டு பிளேஸ். ஸோ ஜஸ்ட் இமேஜின், இது அப்படி கற்பனையா யோசிச்சு பாருங்க. Luke chapter 4:40. லூக்கா 4ஆம் அதிகாரம் 40வது He வசனம். laid his hands on every one of them and healed them. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கினார். Preached in the morning, காலையில பிரசங்கம் பண்ணாங்க. a deliverance meeting, அங்க ஒரு விடுதலை கூட்டம், and a cottage meet, அதை தொடர்ந்து வீட்டு கூட்டம், and இப்பொழுது the entire city. முழு பட்டணமும் Jesus has to touch everybody and heal them. இயேசு அங்கிருந்த ஒவ்வொருவரையும் தொட்டு சுஸ்தமாக்க The வேண்டும். Capernaum city, the entire city has got their healing evangelist on that day. அன்னைக்கு கப்பர்நகும் பட்டணத்தில் அவர்களுக்கு தேவையான ஒரு விடுதலையின் சுகமளிக்கும் ஊழியர் அங்கங்க இருந்தாங்க. Now he went to sleep. இப்போ இயேசு தூங்க சென்றார். I really don't know whether he has got time to go to sleep. எனக்கு தெரியல உண்மையிலே அவருக்கு தூங்குவதற்கு நேரம் இருந்துச்சா இல்லையான்னு. But Bible says, ஆனால் வேதம் in சொல்கிறது, such a busy schedule, அவ்வளவு அதிகமான வேலை இருந்த நாட்களிலும், such a tiresome day, அவ்வளவு களைப்பாக சூழ்நிலையிலும் கூட, physically tired, உடல் அளவுல களைப்பு, mentally tired. மனதளவுல களைப்பு. Maybe if you think that, okay, how come it is mentally tired? நீங்க நினைக்கலாம் அது எப்படி மனதளவுல களைப்பு உண்டாகும்? Go back to preach on 3 sermons a day. ஒரு நாளைக்கு சென்று 3 பிரசங்கங்கள் பண்ணி பாருங்க. And after the sermon, அந்த பிரசங்கம் முடிந்த if பின்பாக, people are just standing on the line for you to pray, ஒரு நீண்ட வரிசையில நீ ஜெபிப்பதற்காக ஜனங்கள் நின்றார்கள் என்றால், let me tell you, நான் ஒன்றை சொல்கிறேன், you will praying, God please send them away. நீங்க ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க, ஐயா தேவனே அவங்களை அனுப்பி விடுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. Don't ask me how do you know that. அது களத்துல வந்தா தான் தெரியும். That you will know when you get in the battlefield. God please. தேவனே. So you know that you will be weird out because of all the things that you do. செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தின் காரியங்கள் முடிவில் அதனுடைய முழுவான ஒரு களைப்பங்க காணப்படும். I heard about one preacher. ஒரு பிரசங்கியார் இப்படி சொன்னதை நான் கேட்டேன். He preached a sermon. ஒரு பிரசங்கம் செய்து முடித்த பின்பாக, and thousands of people will be lined up. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரிசையில் காத்திருப்பாங்க. And he will be sitting on the chair and just praying for everybody. ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து ஒவ்வொருத்தருக்காக ஜெபிப்பார். It will be over by 2 o'clock, 3 o'clock sometimes. சில நேரங்களில் நடுராத்திரி 2 மணி 3 மணிக்கு தான் அது முடியும். They will literally carry him and put it in the car. அதன் பின்பாக அவரை அப்படியே தூக்கி சென்று அவருடைய படுக்கையில் படுக்க வைப்பாங்க. Because it's weird out. ஏன்னா அவர் முழுமையாக களைத்து விட்டார். Exhausted completely. தன்னுடைய முழு பலனையும் இழந்து விட்டார். If a man doing the ministry, when we was praying, I don't know whether everybody has got delivered right away. ஒருவேளை எனக்கு தெரியல அந்த மனிதர் ஜெபிக்கும் போது அங்க இருந்த எல்லாருக்கும் உடனடியான சுகம் கிடைத்ததா இல்லையா என்று. But when Jesus touched, ஆனா இயேசு தொட்டபோது, when Jesus prayed, இயேசு ஜெபித்தபோது, when Jesus healed, இயேசு சுகமாக்கின போது, it is not like what we called divine healing today. இன்னைக்கு நாம் அழைக்கிற தெய்வீக சுகம் அப்படிங்கிற சுகம் இல்லையா. If that is healed forever. இயேசு சுகம் சொன்னா அது வாழ்நாள் முழுக்கும் சுகம் தான். No, it's like a perfect healing. அது முழுமையான ஒரு விடுதலை. Then just imagine, யோசிச்சு பாருங்க, one person will come, couldn't walk, நடக்க முடியாத ஒரு மனிதர் வந்திருக்கலாம். and Jesus prayed, இயேசு ஜெபித்தார், and he is able to walk. இப்போ அவரால நடக்க முடியுது. Now he'll be running to home, அவர் ஓடி வீட்டுக்கு செல்ல and முயற்சிப்பார். bring the other one. அவர் வீட்டில இருக்க மற்றவங்களை And அழைச்சிட்டு வருவார். Jesus will look at the queue. இயேசு அந்த வரிசையை பார்க்கும்போது, it is not just, it's keep on going. அது ஒரு நீண்ட வரிசையா போய்க்கொண்டே இருக்கும். So my imagination is, என்னுடைய கற்பனையில maybe ஒருவேளை early morning has come, the convention is over. ஒருவேளை நான் நினைச்சு பார்க்கிறேன், அதிகாலை நேரம் வரும்போதுதான் அன்னைக்கு நடந்த கூட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியே நடந்திருக்கும். In this situation, இந்த சூழ்நிலையில so tired, அதிகமான களைப்பு, exhausted, முற்றும் தன்னுடைய பலனை இழந்த நேரம், and in the morning, அந்த நேரம் காலையில், early in the morning, அதிகாலையில், early in the morning சொல்லி மார்க் தீர்க்கதரிசனம் இன்னொரு வார்த்தை எழுதியிருக்கார், while it was still dark. அதை குறித்து மார்க் எழுதும்போது இருட்டோடேன்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார். If you ask our kids what is early in the morning, ஒருவேளை நம்மளுடைய குழந்தைங்க கிட்ட அதிகாலை எத்தனை மணின்னு கேட்டீங்கன்னா, ஏன் குழந்தைகிட்ட கேட்கணும், முன்னால இருக்க பேச்சுலர்ஸ்ட கேட்டு பாப்போமே. Let's ask the bachelors who are sitting inside. Jocelyn, what is your early morning? உங்களுடைய அதிகாலை நேரம் என்ன? 6 மணி. சபைங்கனால 6 ஆயிடுச்சு. When the vacation time, ஒரு விடுமுறை நாள்னா தப்பான ஆள்கிட்ட கேட்டேன், தப்பு விடலாம். இப்போ அடுத்த பக்கத்தில் அதுவும் படிக்கிற பிள்ளை கேட்க வேண்டாம். Usually
பொதுவா In our days, நம்ம நாட்கள்ல early morning is 7 o'clock. அதிகாலைனா 7 மணி. And if the parents is not waking them up, then it is 9 o'clock. ஒருவேளை பெற்றோர் எழுப்பலனா அது 9 மணி. Not only for kids. குழந்தைகளுக்கு மாத்திரம் இல்ல. Melvin and I saying, நல்ல வேளை நம்மள பார்க்கல. But I'm not going to ask him. இல்ல நாங்க அண்ணாட்ட கேட்க போறது இல்ல. I will never ask Milton as well. மில்டன் நம்ம கேட்க போறது இல்ல. And for John also I'll never ask. ஜான் அண்ணாட்ட கேட்க போறது இல்ல. No, that is not right. No. அது சரியில்லையா? Okay, but basically, ஆனா பொதுவாகவே what is early in the morning? அதிகாலைனா என்ன? It should be still dark. இருட்டான ஒரு நேரமாக இருக்க வேண்டும். If you wake up when everywhere is dark, then that is called early in the morning. எல்லாம் இருட்டாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில நீங்க காலையில எந்திரிப்பீர்கள் என்றால் அதுவே அதிகாலை. Jesus got up, இயேசு எந்திரித்தார், went to the desolate place, வனாந்தரமான இடத்திற்கு சென்றார், and he prayed. அங்கு ஜெபித்தார். You know what? என்ன தெரியுமா? The physical strength or the spiritual strength or physical blessing or the spiritual blessing, always the spiritual should dominate. நம்மளுடைய ஆவிக்குரிய பலனும் நம்முடைய சரீர பலனையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஆவிக்குரிய காரியங்களும் சரீரத்துக்கு அடுத்த காரியங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்பொழுதுமே ஆவிக்குரிய காரியங்கள் மேலோகி காணப்பட வேண்டும். Why we have been weird out? ஒருவேளை சரீரம் முழுமையாக களைத்து காணப்படலாம். Why become physically weak? ஒருவேளை இந்த சரீரத்தில் முழுமையான ஒரு பலவீனம் காணப்படலாம். Because we are not spiritually strong. அது ஏன் களைப்பும் பலவீனம் உண்டாகிறது என்றால் நாம் ஆவிக்குரியத்தில் நான் பலவான்கள். மட்டும் காண்பிக்க விரும்புறோம். I got up early one morning. அதிகாலையிலே rush right into the day. Maybe you can display that poem. Maybe it's not okay. It's in a simple way. I have been rushing here and then doing so many things. நான் அந்த நாள் முழுவதும் அங்கெங்கும் அலைந்து அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். Because I'm so busy, I didn't pray. அதிக வேலைகள் இருந்த காரணத்தினால் என்னால் ஜெபிக்க முடியவில்லை. But I'm asking God, why this day so tough? ஆனா நான் தேவனிடம் சென்று, தேவனே இந்த நாள் ஏன் இவ்வளவு கடினமா இருந்தது என்று கேட்டான். And the response of God is, தேவன் சொன்ன பதில், why you didn't ask? நீ ஏன் என்கிட்ட கேட்கல? The day became tough because you didn't ask. இந்த நாள் கடினமாக மாறியதின் காரணம் நீ என்னிடம் ஜெபிக்காததினாலே. Many times we don't get time and things are getting tough and tougher because we are not praying at the first thing in the morning. பல நேரங்களில் நம்ம சொல்கிற காரியம், எனக்கு நேரம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் காரியங்கள் ரொம்ப கடினமாக கஷ்டமாக இருக்குது நம்ம சொல்றோம். ஆனா இதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, நாம ஜெபிக்க தவறி விடுகிறோம். Martin Luther said this statement. மார்ட்டின் லூத்தர் இப்படியாக சொன்னார், if I fail to spend 2 hours in prayer each morning, the devil gets the victory through the day. நான் ஒவ்வொரு நாளும் காலையிலே 2 மணி நேரம் என்னுடைய ஜெபத்தில் தரித்திருக்கவில்லை என்றால் அந்த நாளில் பிசாசானவன் அந்த நாள் முழுவதும் அவனுக்கு வெற்றியுள்ள நாளாக மாறி விடுகிறது. I have so much business, I cannot get on without spending 3 hours daily in prayer. எனக்கு அதிகமாக வேலை இருக்கும் நாட்களிலே 3 மணி நேரமாவது ஜெபிக்காமல் அந்த காரியங்களை செய்வதற்கான பலன் என்னிடம் இருக்க போவதில்லை. Look at the life of reformers and look at the life of modern Christian world. சீர்திருத்த தலைவர்களுடைய வாழ்க்கையும் இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாருங்கள். You guys are so busy, that is why you are not praying. இனி நாம சொல்ற காரியம், எனக்கு ரொம்ப வேலை இருக்கு அதனால நான் ஜெபிக்கல. Jesus prayed because he is so busy. ஆனா இயேசுவை பார்க்கும்போது இயேசு ஜெபித்தார், ஏனென்றால் அவருக்கு அதிக வேலை இருந்தது. Martin Luther is so busy, that is why he prayed. மார்ட்டின் லூத்தருக்கு அநேக வேலைகள் இருந்தது, ஆகவே அதிக நேரம் ஜெபித்தார். But we claim, ஆனா நாம சொல்கிற I காரியம், am so busy, that is why I didn't pray. எனக்கு நிறைய வேலை இருக்கு அதனால நான் ஜெபிக்கல. Let me put it this way. இப்படி சொல்லலாம், you became so busy because you don't pray. இன்னைக்கு நமக்கு அதிக வேலை இருப்பதின் காரணமே நாம ஜெபிக்காம இருப்பதுதான். That day you became exhausted because you didn't pray. அந்த நாள் நம்ம சோர்ந்து களைத்து போனதின் காரணம் நாம் ஜெபிக்காததே. That day became a miserable day because you didn't pray. அந்த நாள் மிகவும் மோசமாக மாறியதின் காரணம் நாம் ஜெபிக்காததே. That day the output has not come because you didn't pray. அந்த நாள் நாம் எதிர்பார்த்த காரியம் முடிவு வரவில்லை, ஏனென்றால் நாம் ஜெபிக்காமல் இருந்தோம். The day became so tough because you didn't tarry enough in the prayer. அந்த நாள் மிகவும் கடினமாக மாறியதின் காரணம் நாம் ஜெபத்திலே தரித்து இருக்காமல் இருந்ததே. Look at that verse. அந்த வசனத்தை பாருங்க. Mark 1:35. மார்க் 1:35 வசனம். It said he went out a desolate place. அவர் வனாந்தரமான இடத்திற்கு சென்று, see, he is withdrawing from his disciples. அவர் தன்னுடைய சீஷர்களிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி,
He is withdrawing from the crowd. அந்த கூட்டத்திலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி, Even withdrawing from his family and friends. இன்னும் சொல்ல போனா தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய குடும்பத்தாரிடம் தன்னை தனிமைப்படுத்தி என்ன சொல்ல வருகிறார்? This is my personal time with God the Father. இது எனக்கும் என் பிதாவாகிய தேவனுக்கும் இடையான ஒரு தனிப்பட்ட உறவின் நேரம். He find a place where nobody could disturb him. It is just a personal, intimate communication between him and God. அவர் தனக்கென்று ஒரு தனிமையான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டார். அந்த இடத்திலே அவருக்கு எந்த விதமான தொந்தரவும், யாரும் வந்து அவரை எந்த டிஸ்டர்ப் பண்ண முடியாத ஒரு இடம், தனக்கும் தன் தேவனுக்கும் இடையான ஒரு இடத்தை உருவாக்கி கொண்டார். Let me give some practical tips. ஒரு நடைமுறைக்கு எளிதான ஒரு சில காரியங்களை சொல்றேனே. Find out a place in your home. உங்க வீட்ல ஒரு இடத்தை கண்டுபிடிங்க. Where nobody can disturb you. உங்களை யாருமே அங்க தொந்தரவு செய்யாதபடி. Or maybe just be like be alone to be with God. தேவனோடு தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு நேரம். One famous preacher told this. ஒரு மிக பிரபலமான ஒரு பிரசங்கர் சொன்ன காரியம். He went to a particular city in India. அவர் இந்திய தேசத்துல ஒரு பட்டணத்துக்கு சென்றார். Very poor people. அங்க ரொம்ப எளிமையான ஜனங்கள் இருந்தாங்க. And they'll have just one room. அவங்களுக்கு ஒரே ஒரு அறை தான் இருந்தது. In that one room they will use as a kitchen. That one room is the place as a sink, and in the one room they can sleep and study. Everything is just one room. அவர்களுக்கு இருந்தது ஒரே ஒரு அறை தான். அந்த அறையில தான் படுக்க வேண்டும், அந்த அறையில தான் சமைக்க வேண்டும், அந்த அறையில தான் பாத்திரங்களை கழுவ வேண்டும், வாழவும் வேண்டும். And this preacher went. இந்த பிரசங்கர் அங்க சென்றபோது and he was surprised. அவருக்கு அது ஆச்சரியமா இருந்தது. And even in that single room, the family who lived in that single room, that that husband told this. அந்த ஒரு அறையிலே தங்கி வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலை இருக்கிற அந்த வீட்டின் தலைவர் சொன்ன காரியம். There is a corner. அதுல அந்த ஓரத்துல இருக்கிற இடம். They're washing the dishes. அங்கதான் பாத்திரம் எல்லாம் கழுவுவோம். So கிராமத்துல நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு சின்ன கட்ட மாதிரி இருக்கும், அதுல பாத்திரத்தை கழுவாங்க, அந்த தண்ணி அப்படியே வெளியில கட்டறாக்கு போகும். If you have seen in the rural area, you can understand that in the corner of the room you'll have a little elevated place that is kept aside to wash all the dishes, and so that the water can flow outside rather than entering the home. He called the preacher. அவர் அந்த போதகரை அழைத்து சென்று, preacher, பிரசங்கியாரே, that is my mispa. அதுதான் என்னோட மிஸ்பா. He couldn't understand what does it mean. அந்த பிரசங்கியாருக்கு புரியல, என்னையா சொல்றீங்க? This is my mispa. இதுதான் என் மிஸ்பா. Oh yeah, of course, this is a place where they'll wash the dishes. ஆமா, இங்க தான் பாத்திரம் எல்லாம் கழுவுவாங்க. Sometime even the tough time they need to go for the bathroom, even that place, because such a poor area. சில நேரங்கள்ல ரொம்ப கடினமான சூழ்நிலை, சில சந்தர்ப்ப நேரங்களில் அவங்களுடைய கழிவறையா கூட அந்த இடத்தை தான் அவங்க பயன்படுத்தியாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கடினமான ஒரு இடம். But that is my mispa. ஆனா அதுதான் என் மிஸ்பா. Every day in the morning, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் I'll put the towel in there. அந்த இடத்துல என்னோட டவலை விரிச்சு and just kneel down and pray. அங்க முழங்கால் நின்று ஜெபிப்பேன். How Jephthah prayed in Mizpah in Judges 11:11. எப்படி நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல யெப்தா மிஸ்பாவிலே சென்று ஜெபித்தானோ. If somebody is coming to your home, ஒருவேளை உங்க வீட்டுக்கு ஒருவர் வந்து and asking your kid, உங்க குழந்தையிடம், where is your parents Mizpah? உங்கள் தகப்பன் இல்ல தாயோட மிஸ்பா எங்கே? Or where is the place where your dad or mom will sit and pray? எந்த இடத்துலயா உங்க தகப்பனும் தாயும் இருந்து ஜெபிப்பாங்க? Will they show some place? This is where whenever I see my dad will be praying there. நம்மளுடைய குழந்தையால சொல்ல முடியுமா, நான் எப்பொழுதும் என் தகப்பனை இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் ஜெபித்துக் கொண்டே இருப்பார். In the Mizpah, Jephthah poured out himself in prayer. மிஸ்பாவிலே யெப்தா தேவனுக்கு முன்பாக தன்னை ஊற்றி விட்டான். And in the upper room, Daniel, he just went to that particular place. Even the law has been passed. He went to that particular room and opened the window towards a particular direction towards Jerusalem, and he prayed, because that is the place of that is the Mizpah of Daniel. ராஜாவின் கட்டளை பிறக்கப்பட்டதை அறிந்திருந்த போதும் கூட தானியேல் மேல் வீட்டறைக்கு சென்று பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து அவர் ஜெபித்தார். ஏனென்றால் அதுதான் தானியேலின் மிஸ்பாவாக இருந்தது. Today one exercise. இன்னைக்கு ஒரு பயிற்சி. Surely next week I will ask. கண்டிப்பா அடுத்த வாரம் கேட்போம். No, whether you
And surely we'll ask you to raise your hand. கண்டிப்பா அடுத்த வாரம் கரங்களையும் உயர்த்த சொல்வோம். I don't mind whether you feel bad or not. அது நீங்க கடினமா எடுத்துக்கொண்டாலும் தவறில்லைன்னு நினைக்கிறேன். Because out of love, ஏன்னா அது அன்பின் காரியம். out of concern, உங்க மேல இருக்கிற அக்கறை. that is the role of shepherd. அதுதான் ஒரு மேய்ப்பனின் வேலை. This is not my job. இது என் வேலை இல்ல. I am not performing here. இது ஏதோ நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரல. I need to help you. உங்களுக்கு உதவ வேண்டும். I need to uphold you. உங்களை தாங்க வேண்டும். I need to train you. உங்களை பயிற்சிவிக்க வேண்டும். And I need to make you to train all the other people. மற்றவர்களை பயிற்சிவிக்கத்தக்க விதத்துல உங்களை பயிற்சியாளராக நான் மாற்ற வேண்டும். That is what my job. அதுதான் என் வேலை. That is why God has put me here. அதற்காக தான் தேவன் என்னை So I அழைத்திருக்கிறார். need to be faithful and truthful to the one who is watching me, the one who has given the commission to me, not about anyone else. எனக்கு இந்த வேலையை அழைத்து எனக்கு இந்த வேலையை கொடுத்த என் தேவனுக்கு, என்னை பார்த்து கொண்டிருக்கிற அவருக்கு உண்மையுள்ளவனாக உக்கராக்காரனாக எல்லா வேலையும் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. Now I challenge you. இப்போ உங்களுக்கு ஒரு சவால் சொல்றேன். When you know today after the service you go back your home. இன்னைக்கு உங்க இந்த ஆராதனை முடிந்து வீட்டுக்கு சென்ற பின்பாக find a place of Mizpah for your prayer time. உங்களுடைய ஜெபத்திற்கு ஒரு இடத்தை, மிஸ்பாவை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். பிரதர் எங்க வீட்ல இடமே இல்ல பிரதர். Brother, we don't have a place in our home. Look at that one person. அந்த ஒரு மனிதரை ஞாபகம் வச்சுக்கோங்க. Look at his Mizpah. அவரோட மிஸ்பாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. We are not poorer than that person. அந்த மனிதரை விடவும் ரொம்ப ஒரு வலிய நிலைமையில நாம Our house காணப்படல. is not smaller than his house. அவரோட வீட்டை விடவும் சின்ன வீட்ல நாம இல்ல. He has kids. அவருக்கு குழந்தைங்க இருக்காங்க. He has wife. மனைவி இருக்காங்க. He has work. வேலை இருக்கு. And they have to cook. அவங்க சமைக்கணும். They all have one room. They live in that room and they are also serving the same God. அவங்களுக்கு இருப்பது ஒரு அறை தான். அந்த அறையில தான் வாழ வேண்டும். அந்த அறையிலும் இருந்து அவர்கள் இதே தேவனை ஆராதித்து சேவிக்கின்றனர். But they have their Mizpah. ஆனா அவங்களுக்கு ஒரு மிஸ்பா இருந்துச்சு. If they have their own Mizpah, then how much more we should have it. அவங்களாலேயே மிஸ்பான ஒரு இடத்தை வைத்து ஜெபிக்க முடியும் என்றால் நீங்களும் நானும் எவ்வளவு அதிகமாக ஒரு மிஸ்பாவுல தேவனை தேட வேணும். How many will come back to find a Mizpah when you come to next week? Please raise your hand. அடுத்த வாரம் என் மிஸ்பாவோட நான் திரும்பி வருவேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி காண்பிக்க முடியுமா? நீங்க தேட மாட்டீங்களா? Others will not seek. Take it as a pledge. இத ஒரு pledge-ஆக எடுத்துக்கோங்க. உடனே கைக்குள்ள போட்டாங்க பாரு. ஐயோ ஏன்டா வம்பு அப்படினு. Raise your hands. கரங்களை உயர்த்தி find a place. ஒரு இடத்தை கண்டுபிடிப்போம். where you can pray. ஜெபிக்கிறதுக்கான ஒரு இடம். That is the place you and God, none else. அது எனக்கும் என் தேவனுக்கும் உண்டான இடம். Even it is your terrace or whatever it is. அது உங்க வீட்டு மாடியா இருந்தாலும் பரவாயில்லை. Find it a place. கண்டுபிடிங்க. Let me tell you, the life will become changed. ஒன்று நிச்சயமா சொல்ல முடியும், உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். When we were in US, நாங்கள் அமெரிக்க தேசத்தில் இருந்தபோது we have a conference prayer call. அங்க கான்ஃபரன்ஸ் பிரேயர் கால் இருக்கும். I know one sister. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். No, she cannot pray, explicitly at her home. அவங்கள வீட்டுல வெளிப்படையா அவங்களால ஜெபிக்க முடியாது. And whenever the prayer starts, அப்ப எப்பலாம் அந்த ஜெபம் ஆரம்பிக்குமோ, whenever we ask her to pray, அவங்கள ஜெபிக்க சொல்றோமோ, she will say, no, give us a minute. எனக்கு ஒரு நிமிஷம் கொடுங்கன்னு சொல்வாங்க. Not even in US, even in after we came to India. அது அமெரிக்க தேசத்துல மாத்திரம் இல்ல, இந்திய தேசத்துல நாங்கள் பார்த்தோம். And she went to the bathroom. அவங்க கழிவறைக்கு சென்று she locked the bathroom. அந்த ஓய்வறையை பூட்டி விட்டு she opened the tab. அந்த தண்ணீரை திறந்து விட்டு and making some noise because of the dropping of water. அந்த தண்ணீர் சத்தம் வருவதை வைத்து and kept the phone and prayed. அதன் பின்பாக போனை காதுல வச்சு வாய்க்கிட்ட வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. I don't think any one of us in such a tough situation. அப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலை நம்ம யாரும் இல்லன்னு நான் நம்புறேன். one day she will come to heaven. ஒரு நாள் அவங்களும் பரலோகத்துல இருப்பாங்க. she will stand at the judgment seat next to God. நியாயஸ்தானத்துக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக அவங்களும் நிப்பாங்க. and she will look at me, you and me. உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கும்போது and she will ask God. அவங்க தேவனை நோக்கி கேட்பார்கள். how come I say that? அதை நான் எப்படி சொல்ல முடியும்? so Nineveh people will question us. நினிவே ஜனங்கள் கேள்வி கேட்பார்கள். so Nineveh people, one half-hearted prophet, ஒரு அரகுற மனசுல ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்ன காரியத்துல செய்தியை கேட்ட நினிவே ஜனங்கள், apologies for my language, but that happened. என்னுடைய வார்த்தைக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், ஆனால் அதுதான் உண்மை. those people repented. அந்த ஜனங்கள் மனம் வருந்தினார்கள். in the same way, அதே போல if that person has a Mizpah, அந்த மனிதனுக்கு ஒரு மிஸ்பா இருக்கும் என்றால், if this sister went to the bathroom and locked the room and just praying, இந்த சகோதரியால தன்னுடைய ஓய்வறைக்கு சென்று இல்ல கழிவறைக்கு சென்று கதவுகளை பூட்டி அந்த தண்ணீர் சத்தத்தில் ஒரு மிஸ்பா வைத்து ஜெபிக்க முடியும் என்றால், one day we are all in the judgment seat, she will look at us. ஒரு நாள் நாம் எல்லாரும் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கிற காலம் வரும்போது அந்த சகோதரி நம்மை பார்க்கும்போது, you know the rest of the story. அந்த தொடர்ச்சி உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். and I know one more sister. எனக்கு இன்னொரு சகோதரியை தெரியும். she will cover with the bed sheet. தன்னுடைய பெட் ஷீட்டை தன்னை முழுமையாக மூடிக்கொண்டு and she will praying like this, hardly to hear.
தன்னுடைய வாய்க்கருகில் அந்த போனை வச்சு ஜெபிப்பாங்க. நம்மளால கேட்க கூட முடியாது. Praying. ஆனா ஜெபிக்கறாங்க. I know one man of God. ஒரு தேவ மனிதனை நான் அறிந்திருக்கிறேன். One day her daughter was lost. ஒரு முறை தன்னுடைய மகள் தொலைந்து விட்டாங்க. And they were searching everywhere. எல்லா இடத்துலயும் அந்த மகளை தேடி கொண்டிருக்காங்க. And they couldn't find it. அவங்க மகளை கண்டுபிடிக்க முடியல. At later point of time, அது பின்னாடி பார்க்கும்போது they went to upstairs. மாடிக்கு சென்று பார்த்தால் next to stair there is a small, just 2 to 3 square feet place, a separate place, desolate place. அந்த படிக்கட்டுக்கு பக்கத்துல ஒரு 2-3 ஸ்கொயர் ஃபீட் இடம் ஒரு சின்ன ஒரு இடம், ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடம் இருந்தது. This little 2 years old, இந்த 2 வயசு பொண்ணு, she was knelt down there and praying. அந்த இடத்துல முட்டங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. Why? ஏன்? Because she saw her dad every day coming here and praying. ஏன்னா அந்த 2 வயசு பொண்ணு தன்னுடைய தகப்பனை ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திற்கு வந்து ஜெபிப்பதை அவங்க பார்த்திருக்காங்க. Do you want to pass the legacy of Christianity to your children? கிறிஸ்தவத்தின் அடித்தளத்தை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? Mere preaching is not practical, my dear friend. பிரசங்கிப்பது நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. Your knowledge will not add any value in that heart. நம்மளுடைய அறிவு நம்முடைய அடுத்த தலைமுறையின் மனதில் ஒரு மாற்றத்தை உருவாக்காது. Your act will make the change in that heart. நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கும். Don't expect your kid will do something which you have never done. நீங்க உங்க வாழ்க்கையில செய்யாத ஒரு காரியத்தை உங்களுடைய தலைமுறையில் வரக்கூடிய பிள்ளைங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. If you keep on doing something and your kid is not doing now, don't worry, one day the kid will do it because he has saw it. ஒருவேளை நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய அடுத்த தலைமுறைகளுடைய பிள்ளைகள் அதை செய்யவில்லைன்னா கவலைப்படாதீங்க. நிச்சயமா ஒரு நாள் அடுத்த தலைமுறை செய்ய ஆரம்பிக்கும். ஏனென்றால் நீங்க செய்யறத அவங்க பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. In the busy schedule, இவ்வளவு அதிக வேலை இருக்கும்போது கூட Jesus woke up early in the morning. இயேசு அதிகாலையில் எழுந்திருந்து. Why early in the morning? ஏன் அதிகாலை? One man of God told this. ஒரு தேவ மனுஷன் இப்படியாக சொன்னார், I'll finish my prayer and the meditation, the devotion, everything before 7 o'clock. என்னுடைய ஜெபத்தையும் என்னுடைய தியானத்தையும் என்னுடைய வேதத்தை நான் படிக்கிற எல்லா காரியத்தையும் காலை 7 மணிக்கு முன்பாக முடித்து விடுவேன். The wonderful pastor lived in the same city. இதே சென்னை பட்டணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிரபலமான ஒரு போதகர், நல்ல போதகர், who lived, மன்னிக்கும், முன்னாடி வாழ்ந்த ஒரு போதகர். And he said, அவர் சொல்லும்போது, because people will started coming to meet me after 7 o'clock. ஏனென்றால் 7 மணிக்கு பின்பாக ஜனங்கள் என்னை பார்ப்பதற்கு வருவாங்க. So every day wake up at 4. ஆகவே ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணிக்கு எழுந்திருந்து and I'll finish all that I need to do, the personal time with God. என்னடும் தேவனுக்கும் எனக்கும் உண்டான இந்த தனிப்பட்ட உறவில செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் 7 மணிக்கு முன்னாடி செய்து விடுவேன். Morning is the fit and finest season. அதிகாலை என்பது மிக சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நேரம். I'm not making it as a legalistic practice. இது ஏதோ ஒரு ரூல்ஸ் மாதிரி நான் சொல்லல. But I'm encouraging you, Jesus did it. ஆனா உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஏனென்றால் இயேசு செய்தார். Our church fathers did it. நம்முடைய சபை தலைவர்கள் செய்தனர். And good ministers of God did it. நல்ல தேவ மனுஷர்கள் கைப்படை பிடித்தனர். And they lived a successful life. அவங்க ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தனர். Why can't we implement that practice? ஆனா இதே காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்மால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை? What is the challenge to adopt that which is giving a good outcome? நல்ல முடிவை கொடுக்க போகிற இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த நாம் ஏன் தயங்குகிறோம்? Start the day with God. தேவனோடு நாளை ஆரம்பியுங்கள். You may need corrections. ஒருவேளை நமக்கு தேவைப்படுகிற ஒரு கரெக்ஷன் தேவைப்படும். You may need to get the convictions. நமக்கு சில உணர்த்துதல் தேவைப்படும். Sometimes you will get his inspirations and the directions. தேவனுடைய வார்த்தைகளும் நமக்கு தேவையான வழிகாட்டுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். So in order to get all that, இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும்னா put yourself on his disposal. அவருடைய கரத்தில் அவருடைய சன்னிதானத்தில் போய் அமர்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். Many would have read about the Matthew Henry's commentary. நம்ம அநேக பேர் மேத்யூ ஹென்றி அவர்களுடைய கமெண்ட்ரி வாசிச்சிருக்கிறோம். We read it in the noon or later point of time and we preach it. நாம பகல்லையோ இல்ல அதுக்கு பின்னாடியே வாசிச்சிட்டு அதுக்கு பின்னாடி அதை வச்சு நம்ம மெசேஜ்ல பேசுறோம். But he prepared. ஆனா அவரோ அதை உருவாக்கும் போது early morning 4 o'clock. அதிகாலை from 4 o'clock to 4 p.m. he spent his time on studying the word and writing the notes. Yes, that is how he lived. அதிகாலை 4 மணியிலிருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் படிப்பதிலும் அதற்கான நோட்ஸ் எடுப்பதிலும் அதை உருவாக்குவதிலும் நேரத்தை செலவிடுகிற மனிதராக அவர் இருந்தார். 4 to 8. 4 மணி முதல் 8 மணி வரை devotion.
தன்னுடைய தேவனுக்கு உண்டான தியான பகுதி, then family prayer and breakfast, அதைத் தொடர்ந்து குடும்ப ஜெபமும் காலை உணவும், and after that time to noon studying, அதிலிருந்து மதிய நேரம் வரைக்கும் தொடர்ந்து படித்துக் கொண்டிருப்பார், and lunch, அதன் பின்பாக மதிய சாப்பாடு, and after lunch to 4 o'clock, மதிய சாப்பாடு முடிந்த பின்பாக 4 மணி வரைக்கும் copy and write it all that he has studied, தான் படித்த எல்லா காரியத்திலும் குறித்து எழுதி கொண்டிருப்பார். and after 4 to 4 a.m. 4 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 4 மணி வரைக்கும் time for his family and friends. தன்னுடைய குடும்பத்தோடும் தன்னுடைய நண்பர்களோடும் செலவிடுவார். I am not asking you to live that way, அந்த மாதிரி நீங்க வாழணும் நான் உங்கள்ட்ட கேட்கலையா? but all that we use as a valid theological explanation, exposition, it came from the devotion at the early morning. ஆனால் இன்று நாம் பயன்படுத்துகிற, இன்று நமக்கு பிரயோஜனமாக இருக்கிற, இன்று நம்மளால் பாராட்டப்படுகிற இப்படிப்பட்ட எல்லா விதமான வேத காரியங்களை விளக்குகிற விளக்க உரைகளும் எங்கிருந்து உருவாகிறதுனா அதிகாலை ஜெபத்துல இருந்துங்கறத நம்ம மறந்துடக்கூடாது. Not only Matthew Henry மாத்திரமல்ல, Adam Clark யோசிச்சு பாருங்க, Albert Burners, Charles Simeon, all these people are waking up at 4 o'clock and do all these things. இந்த அனைத்து தேவ மனுஷர்களும் அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சு காரியங்களை செய்ய ஆரம்பித்தனர். You know what? The problem of our prayerlessness is not because of all the smartphone and the technology or the busyness. It is basically the problem is we are, or let me put it this way, it is heartlessness, not busyness. இன்னைக்கு ஜெப பற்றாக்குறை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவதற்கான காரணம் நமக்கு நேரம் இல்லை ஸ்மார்ட் போன்னாலேயோ இல்லை டெக்னாலஜினாலேயோ இல்லை இந்த அறிவியல் காரணங்கள் இதெல்லாம் எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஜெப பற்றாக்குறை வருவதற்கான காரணம் நமக்கு நேரம் இல்லாதனால இல்லை, நமக்கு மனசு இல்லாதனால, நமக்கு இருதயம் இல்லாததுனால. We don't have a good heart, or we don't have a heart for God to spend time with God. தேவனோடு நேரம் செலவிடுவதற்கு நம்முடைய இருதயத்துல நமக்கு ஒரு ஆசை விருப்பம் இல்லை. பேசிக்கா அந்த லவ் நம்மகிட்ட இல்லை. We have missed that love. And we are getting satisfied by doing something for God. ஆனா தேவனுக்காக காரியங்களை செய்ததன் மூலமாக நம்மளை திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். I know some politicians, they live a very rugged and thug life. எனக்கு சில அரசியல்வாதிகளை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு மோசமான இல்ல ஒரு கேவலமான காரியங்களை, அவங்க ஒரு ரவுடித்தனமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். But they will do the alms, they do the helping the poor. ஆனா அவங்க அன்னதானம் கொடுப்பாங்க, ஏழைகளுக்கு உதவுவாங்க, and they get satisfied with this. அதெல்லாம் செய்யறதுனால திருப்தி ஆயிடுறாங்க. Exactly the same life that Christian we live. அதே போல ஒரு வாழ்க்கை தான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We live with all the worldly stuff. உலகத்தோடு நம்ம வாழ்கிறோம். And doing some ministry and get satisfied with that oh yeah, I'm pleasing God. ஆனால் ஊழியத்தையும் செய்து அந்த ஊழியத்தின் மூலமாக தேவனுக்காக ஏதோ செய்து விட்டோம் என்று திருப்தி அடைந்து விடுகிறோம். It's applicable for me as well. இது எனக்கும் பொருந்தும். Especially for ministers as well. அதிகமாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு பொருந்தும். Before you stand before the people, first stand before God. ஆமென். ஜனங்களுக்கு முன்னாடி நிற்பதற்கு முன்பாக தேவனுக்கு முன்னாடி நிற்பது மிகவும் முக்கியம். If you want to live a successful life before people, you have to spend time with the Creator. இந்த ஜனங்கள் மத்தியில ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ நாம் விரும்புகிறோம் என்றால் நாம் நம்மளை படைத்தவரோடு நேரம் செலவிடுவது மிக மிக அவசியம். Every Jewish kid is being trained by a trade. Every Jewish kid. ஒவ்வொரு யூதன் குலத்துல பிறக்கிற குழந்தைகளையும் ஒரு விதத்துல அவங்க சிறு வயதிலிருந்தே பயிற்சிக்கப்படுவர். ஏதாவது ஒரு தொழிலை கத்து கொடுப்பாங்க. அவங்க ஏதாவது they will be trained in some kind of a business. That is how Paul was has such a wonderful great family background, but still he knows how to he knows the tent making. நம்ம எல்லாம் அறிந்திருக்கபடி பவுல் ஒரு சிறந்த ஒரு செல்வந்தரான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட அவர் சின்ன வயசுலயே அந்த கூடார தொழிலை கற்றிருந்தார். The Jewish people have that learning. They will teach their kid at any one trade. ஏதாவது ஒரு தொழிலை சின்ன வயசுல இந்த யூத குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பனர். And they are saying, அத குறித்து சொல்லும்போது, the best trade ever you can teach to your kid is the art of prayer. நம்முடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதிலேயே மிக சிறந்த கல்வி இல்ல மிக சிறந்த தொழில் என்னன்னா எப்படி ஜெபிப்பது என்ற கலைதான். Teach that art to your kids. இந்த கலையை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அதுக்கு முதல்ல அந்த கலையை யார் கத்துக்கணும்? But first, if you want to teach this art, who should know this art? சத்தமா சொல்லுங்க. புரியல போல இருக்கு, நான் திருப்பி ஒருக்கா சொல்றேன். இப்போ என் பிள்ளைக்கு ஏபிசிடி கற்றுக் கொடுக்கணும்னா எனக்கு என்ன தெரியணும்? ஃபர்ஸ்ட்
ஏபிசிடி தெரியணும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சிட்டு Hold your hands. ஃபியூச்சரில் எனிவே வர பேச்சுலர்ஸ்லாம் நான் இப்படி பார்த்து சொல்கிறதுக்கு அப்படின்னு எனிவே ஐ நோ யூ ஆர் கோயிங் டு கெட் மேரிட், ஐ நோ யூ வில் ஹேவ் கிட்ஸ். உங்களுடைய கரங்களை பக்கத்தில் கரங்களை பற்றி கொண்டு, இஃப் யூ டோன்ட் நோ, உங்களுக்கு தெரியலனா your whole generation will never know. உங்க சந்ததிக்கே தெரியாம போய்டும். If you want to teach, நீங்க சொல்லி கொடுக்கணும்னா you do that first. முதல்ல நீங்க அதை செய்ய ஆரம்பிக்கணும். Pray, ஜெபிக்கணும். pray, ஜெபிங்க. சத்தமா சொல்லுங்க, pray, ஜெபிங்க. even you are busy, pray. நேரம் இல்லனாலும் ஜெபிங்க. By the way, busy ன்னு சொல்றது சும்மா அது போய், இந்த நேரம் இல்லன்னு சொல்றதே it is actually a lie. Nobody is busier than Jesus. இயேசுவை விடவும் நேரம் இல்லாம இருந்த மனுஷன் உலகத்துல யாரும் இல்ல. The hilltop was his chamber. அந்த மலை உச்சி அவருடைய அறையாக மாறியது. And the dark hour is the door. அந்த இருட்டு அவருடைய தேவனுடைய நேரத்தின் கதவாக மாறியது. No. Dark hour is acting like a door so that no one can watch. மன்னிக்கவும், அந்த இருட்டு அவருக்கு ஒரு கதவாக, யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அந்தரங்கமான ஒரு இடமாக மாறியது. ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா ஜீசஸ்க்கு ஒரு பிரேயர் ரூம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். In a very layman terms, maybe Jesus didn't have a prayer room. Nobody should disturb him. யாரும் அவரை தொந்தரவு செய்ய கூடாது. Just find in a desolate place, hilltop as a chamber of prayer. அந்த மலை உச்சியில வனாந்தரமான இடத்திற்கு சென்று அந்த அந்தரங்கமான இடத்தை தேர்ந்தெடுத்தார். And he chose the time, dark hours. யாரும் இல்லாத இருட்டோட இருக்கிற நேரத்தையும் தேர்ந்தெடுத்தார். Why? ஏன்? If it is in the room, I can lock the door. ஒருவேளை வீடா இருந்துச்சுன்னா என் அறை கதவை பூட்ட முடியும். Because I just want to have one-to-one communication with my Father. ஏன்னா எனக்கும் என் தேவனுக்கும் தனிப்பட்ட முறையில் நான் ஜெபிக்க வேண்டும் ஆசைப்படுகிற நேரம். Here I am coming to the hilltop chamber. ஆனா இப்பொழுதோ அந்த மலை உச்சியின் அறைக்கு வந்து, and the darkness is helping me as a door. அந்த இருட்டு ஒரு கதவாக எனக்கு செயல்படுகிறது. I am spending time with God. நான் தேவனோட நேரத்தை செலவிடுகிறேன். I want all of us have that practice. நாம ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கணும்னு நான் விரும்புறேன். I'll just add one more point and close. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறோம். Next point. அடுத்ததாக, if you want to get strength, உங்களுக்கு பலன் வேண்டும் என்றால், to help others, மற்றவர்களுக்கு உதவுவதற்கு உங்களுக்கு பலன் வேணும்னா, first you need to have strength. முதலாவது உங்களுக்கு பலன் காணப்பட வேண்டும். If you want to strengthen others, மற்றவர்களை பலப்படுத்த நீங்க விரும்பினால், before trying to strengthen others, first strengthen yourself. மற்றவர்களை பலப்படுத்த முயற்சிக்கு முன்பாக முதலாவதாக நீங்கள் பலன் உள்ளவர்களாக மாற முயற்சியுங்கள். For example, உதாரணத்திற்கு, you have so many guests. உங்க வீட்ல அநேக விருந்தாளிகள் இருக்காங்க. You have to cook a lot. நீங்க அதிகமா சமைக்க வேண்டியிருக்குது. நான் சிம்பிளா Zomatoல போட்றோம் பிரதர்னு சொல்ல கூடாது. Don't tell me I'll just order in Zomato. Swiggy உங்களுக்கு தெரியாது பிரதர்னு சொல்ல கூடாது. Pastor, you don't know Swiggy. So what I'm trying to say is, if you want to cook for so many people, நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அநேக ஜனங்களுக்கு சமைக்க வேண்டிய ஒரு காரியம் வரும்போது, but you didn't eat since the morning. ஆனா நீங்க காலையில இருந்தே இன்னும் சாப்பிடல. You want to cook them. நீங்க அவங்களுக்காக சமைக்கணும். You want to prepare a delicious dishes for them. அவங்களுக்கு ஒரு அற்புத அறுசுவை உணவை உருவாக்க விரும்புறீங்க. But still you haven't got enough. ஆனா நீங்க இன்னும் சாப்பிடல. You didn't eat. நீங்க இன்னும் சாப்பிடாம இருந்து, let me tell you, ஒன்று சொல்கிறேன், you cannot cook a delicious food for them without you being filled. நீங்க சாப்பிடாம இருக்கிற காலகட்டத்துல உங்களால மற்றவர்களுக்கு ஒரு விருந்தை உருவாக்க முடியாது. If a doctor says, ஒரு மருத்துவர் சொல்கிறார், oh, I have so many patients to be addressed, எனக்கு அநேக நோயாளிகளை நான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. so all these people are waiting for me. இந்த எல்லா நோயாளிகளும் எனக்கு காத்திருக்காங்க. so that ஆகவே I don't have time to take my BP tablet, sugar tablet, but still I'm just taking care of them. எனக்கு இவங்க எல்லாரையும் பார்க்கக்கூடிய வேலை இருக்கிறதுனால என்னோட பிபி டேப்லெட்டையும் சுகர் டேப்லெட்டையும் நான் போடாம இவங்க எல்லாரையும் நான் பார்க்கறேன்னு சொன்னார்னா, அவர்தான் தூக்கிட்டு போணும் அடுத்து. we have to carry him next. பக்கத்துல சொல்லுங்க, அவர் உங்களை சொல்லல. Turn to your neighbor and say it's not you. பொதுவா சொல்றாரு. He is talking generally. And it is something like a teacher who is teaching so many things, but she didn't study or he didn't study. ஒரு ஆசிரியர் அநேக மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறாங்க. ஆனா அந்த ஆசிரியரே பாடம் கற்பிக்கப்படாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? A wood cutter, ஒரு மரம் வெட்டுபவர், has to cut a lot of woods. அநேக மரங்களை வெட்ட வேண்டியிருக்கு. but not sharpen the axe. ஆனா கோடாரி கூர்மையா இல்லனா become waste. அது பிரயோஜனம் இல்ல. that is what exactly we are doing. இததான் இன்னைக்கு நாம செய்து கொண்டிருக்கிறோம். we are not strengthening ourselves by prayer, but we are trying to strengthen others. நாம் நம்மை ஜெபத்திலேயே இன்னும் வலிமையானவர்களாக மாற்றாமல், பலனானவர்களாக மாற்ற முயற்சிக்காமல் மற்றவர்களுக்கு பலன் கொடுப்பதற்கு முயற்சிக்கிறோம். look at Jesus. ஆனா இயேசுவை பாருங்க. turn to chapter Luke. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5th chapter 5வது அதிகாரம் 15th verse. 15வது வசனம். but now
even more report about him went abroad, and great crowds gathered to hear him and to be healed of their life infirmities, but he would withdraw to desolate place and pray. அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று, திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சுகமடைவதற்கும் கூடி வந்தார்கள். 16வது வசனம், அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். The same thing you can read in Mark 1:45. இதே காரியத்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 44 வாசிக்க முடியும். He went out and began to talk freely about it. அவனோ புறப்பட்டு இந்த சங்கதி எங்கும் வெளியே பிரசித்தம் பண்ணப்படுகிறான். ஆகவே வெளியரங்கமே பிரவேசிக்க முடியல. The leper has got healed. அந்த குஷ்டரோகி சுத்தமாகி விட்டான். He went and spread the news. அவன் எங்கும் சென்று இந்த காரியத்தை விளக்கி விட்டான். And Jesus became so popular. இப்ப இயேசு பிரபலமாகி விட்டார். Wherever he goes, a lot of people started coming. அவர் எந்த இடத்துக்கு சென்றாலும் अनेक ஜனங்கள் அவரை தேடி வராங்க. Everybody has to preach. எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண வேண்டி இருக்கு. Lot of crowd couldn't manage. अनेक கூட்டம் அதனால சமாளிக்க முடியல. Okay, let me stand here and preach and let the people started coming. Come on, it's a good opportunity for me to put a strong foundation for my ministry. ஆகவே நான் இந்த இடத்துல நின்று இங்க நான் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்து எல்லா ஜனங்களும் இந்த இடத்துல வரும்போது அவர்களுக்கு நான் அவர்களுக்கு பிரசங்கம் செய்து ஒரு நல்ல அஸ்திபாரத்தினுடைய ஊழியத்திற்கு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நல்ல கூட்டம் வருது. A good crowd is coming up. வந்துட்டே இருக்காங்க. The crowd is increasing. Best opportunity. ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. Be wise. ஞானமாக செயல்பட வேண்டும். No. இல்லையா? Bible says. வேதம் சொல்கிறது. அவரோ but he was out to a desolate place. வனாந்தரமான இடத்திற்கு சென்று he went to spend time with God. அவர் தேவனோடு நேரம் செலவிடுவதற்கு சென்றார். Today we become so busy in doing so many things. இன்னைக்கு பல காரியங்களை செய்துட்டு நம்ம ரொம்ப பிஸியா நேரம் இல்லாம இருக்கிறோம். We are helping our family. குடும்பத்திற்கு உதவுறோம். We are strengthening our family. நம்ம குடும்பத்திற்கு பலன் கொடுக்கிறோம். And we are teaching our kids. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம். And we are helping our husbands. நம்முடைய கணவருக்கு உதவி செய்றோம். And our husbands are helping wives. கணவரா இருந்த மனைவிக்கு உதவி செய்றோம். And everyone wants to be a support for others. மற்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துணையாக இருக்க ஆசைப்படுறோம். We want to lend our shoulder to so many people. நம்முடைய தோள்களில் கொண்டு பல ஜனங்களை தாங்கணும்னு நினைக்கிறோம். And we want to do the ministry. அதெல்லாம் ஊழியம் செய்ய ஆசைப்படுறோம். We want to preach. பிரசங்கிக்க We ஆசைப்படுறோம். want to minister to people. ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய நினைக்கிறோம். And we want to நினைக்கிறோம். raise our kids in God. தேவனுக்குள்ளாக பிள்ளைகளை வளர்க்க And we நினைக்கிறோம். want to take our kids to the school. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து And we செல்லணும். want to go to work. வேலைக்கு நாம செல்ல வேண்டியிருக்கு. To help the client. கிளையன்ட்க்கு உதவி செய்ய. To help the manager. மேனேஜருக்கு உதவி To செய்ய. help the project. ப்ராஜெக்ட்டுக்கு உதவி செய்ய. To help the counterpart. நம்ம கூட வேலை செய்யறவங்களுக்கு And உதவி we want to செய்ய. do so many things. இப்படி பல வேலைகளை நாம் செய்ய வேண்டியிருக்குது. But we didn't know that we have not yet fed us. ஆனா நமக்கு என்ன தெரியலனா நாமே இன்னும் நமக்கு தேவையான போஜனத்தை சாப்பாட்டை எடுக்கலன்னு. நான் பட்டினியா கடந்துகிட்டு மற்றவனுக்கு சமைக்கணும்னு நினைச்சேன்னா அது என்னால முடியாது. If I'm starving and if I'm hoping to cook for others, I cannot do that. நம்ம ஏன் தெரியுமா அடிக்கடி டயர்ட் ஆயிடுறோம்? Do you know why we get tired very often? Why we become quickly tired? ஏன் வெகு விரைவாக நம்ம சோர்ந்து போய் விடுறோம்? Why we become quickly frustrated? ஏன் வெகு விரைவாக களைத்து விடுகிறோம்? Why we quickly become exhausted? ஏன் நம்முடைய பலன் வெகு விரைவில் இழந்து காணப்படுகிறோம்? Why we become quickly dried out and weird? ஏன் நாம் சோர்ந்து போய் ஒன்றும் இல்லாதவர்கள் போல் காணப்படுகிறோம்? Why become sometimes like a terror piece? ஒரு சில நேரங்களில் ஏன் கோபாக்கினோட கொப்பளிக்கிறோம்? நம்ம பிள்ளைகளே நம்ம கிட்ட கேக்குறதுக்கு பயமா இருக்கு. தொட்டா சாகடிச்சிருவோம் பயப்படுது. Many times our kids are hesitant to come and talk to us because they don't know when we will blast at them. Because we thought we are so busy. ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்கு ரொம்ப நேரமே இல்ல. Supporting family. குடும்பத்தை பார்க்கணும். Supporting in-laws. மாமனார் மாமியாரை பார்க்கணும். Supporting relatives. relatives பார்க்கணும். Helping at office. வேலை செய்யணும். Extra responsibility. அதுல அதிகமான வேலைகள் இருக்கு. அதிக வேலைகள். Additional cooking. அதிக சமையல். So many things. अनेक காரியங்கள். I don't have strength. எனக்கு பலன் இல்ல. You know what? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? You have not strengthened yourself first. முதலாவதாக நீங்க உங்களை பலத்துக்குள்ளாக இல்ல, நீங்க தேவையான சாப்பாடு எடுத்து பலப்படல. Luke chapter 22 verse 32. லூக்கா 22:32. This is the statement from Jesus. இயேசு சொன்ன காரியம். But I have prayed for you. நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். That your faith may not fail. எதற்காக என்றால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. And when you are turned again. நீ ஸ்திரப்பட்ட பின்பு.
strengthen your brothers. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. Jesus told this to Peter. இயேசு இந்த காரியத்தை பேதுருவிடம் சொன்னார். And you know what? Peter is the one of the topmost apostles or disciples. நாம் அறிந்திருக்கிறோம் பேதுரு அங்க இருந்த எல்லா சீடர்களும் அப்போஸ்தலரும் ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் இருந்தவர். He is like a hero among the 12. அந்த 12 பேர் ஒரு ஹீரோ போல் காணப்பட்டவர். Jesus spoke most of the time with Peter. இயேசு அநேக நேரம் இந்த பேதுருவோட பேசினார். And among the 12 disciples, Peter is the one who has communicated so much with Jesus. அந்த 12 பேரை பார்க்கும்போது இயேசுவிடம் அதிகம் பேசிய ஒரு சீடன் யார் என்றால் அது பேதுரு. The only one who walked on the water after Jesus, that is Peter. இயேசுவுக்கு பின்பாக தண்ணீர் மேல் நடந்த ஒரே மனிதர் இந்த பேதுரு. And you can make it a big list because of about Peter. பேதுரு செய்த காரியங்களை குறித்து சொல்லணும்னா அது மிகப்பெரிய ஒரு லிஸ்டாக காணப்படும். Now this Peter has the heart. இப்போ இந்த பேதுருக்கு ஒரு மனம் இருக்கு. Come on Jesus. இயேசுவே. You don't know who is this Peter. இந்த பேதுரு யாருன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. All these people will fail. இந்த எல்லாரும் உங்களை விட்டுட்டு போனாலும் But Peter are gone. I am Peter. I will never fail. நான் விட்டு போக மாட்டேன். I will die even if I want to die for you. உமக்காக மரிக்கிறதுனால நான் மரிக்க ஆயத்தம். Jesus wanted to knock down that Peter. அந்த பேதுருவின் பெருமையை இயேசு அங்கே அடிக்கிறார். The selfishness Peter. அந்த சுயநலம். The self strength of the Peter. சுயத்துல காணப்படுகிற பலன். And Jesus said, இயேசு சொன்ன காரியம், Peter, பேதுருவே, you know devil has already got eye on you. எனக்கு தெரியும் பிசாசு ஏற்கனவே உன்மேல் கண் வைத்து விட்டான். One day you will become worn out. ஒரு நாள் நீ களைத்து போய் காணப்படுவ. One day all your strength will be sucked out. உன்னுடைய எல்லா பலனும் இழந்து காணப்படுவ. All your physical strength will be sucked out. உன்னுடைய இந்த சரீரத்திற்கு பலன் எல்லாம் இழந்து விடும். And I'm going to pray for you. அந்த நேரத்துல நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். You know, once you got your strength back, then you go to strength your brethren. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து. What about us? இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? Today we want to strengthen other people. இன்னைக்கு மற்றவர்களை ஸ்திரப்படுத்த நான் விரும்புகிறோம். We want to help others. மற்றவர்களுக்கு உதவ விரும்புகிறோம். Helping the family. குடும்பத்துக்கு உதவணும். Helping the team. டீமுக்கு உதவணும். Helping in the project. ப்ராஜெக்ட்ல உதவணும். Helping in the church. சபைக்கு உதவணும். Helping in preaching. பிரசங்கிக்க உதவணும். Helping in worship. ஆராதனை செய்ய உதவணும். And helping in all the other ritual spiritual activities. எல்லா ஆவிக்குரிய காரியங்களும் உதவ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். But beyond that, you need to strengthen yourself before do all that. ஆனால் இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு முன்பாக நாம் குணப்பட்டிருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். I'll just tell you one story and finish. ஒரு கதையை சொல்லிட்டு முடிக்க ஆசைப்படுறேன். So the power of the prayer. இந்த ஜெபத்தின் வல்லமையை குறித்து. There was a lady named Monica. மோனிகா என்ற பெயர் கொண்ட ஒரு பெண்மணி இருந்தாங்க. Very righteous mother. ரொம்ப ஒரு நீதியுள்ள ஒரு தாய். She has a beloved son. அவங்களுக்கு மிகவும் பாசத்துக்குரிய ஒரு மகன் இருந்தார். But the son, he fell away from the truth and he joined with some wrong doctrine, wrong theological thing. ஆனால் இந்த மகனோ சத்தியத்தை விட்டு விலகி ஒரு தவறான போதனைக்குள்ளாக அகப்பட்டு அதை பின்பற்ற ஆரம்பித்தார். And the righteous mother, she was keep on praying. ஆனா அந்த தேவபக்தி உள்ள தாய் தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. Years passed. பல வருடம் செஞ்சது. He left here in Africa and he went to Italy. அந்த மகன் அவங்களை ஆப்பிரிக்கா தேசத்துல விட்டு இத்தாலிக்கு தேசத்துக்கு சென்றார். He was there next to her and she was praying. Now this guy has left to other country. முன்னாடி தன் பக்கத்துல தன் மகன் இருக்கும்போது அவனுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். ஆனா இப்ப வேறொரு தேசத்துக்கு சென்று விட்டார். ஆனாலும் இந்த தாய் ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. It seems like every hope has gone. அது பார்க்கும்போது எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத போன்று காணப்பட்டது. She went and told this to her bishop. அந்த அம்மா சென்று தன்னுடைய போதகரிடம் இந்த காரியத்தை சொன்னாங்க. And the bishop said, அந்த போதகர் சொன்னார், fear not Monica. பயப்படாதே மோனிகா. The child of so many prayers cannot perish. ஜெபத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு மகன் நிச்சயமாக தொலைந்து போவதில்லை. He is not here. அவருடன் இங்கே இல்லாமல் இருக்கலாம். But this guy has a lot of prayers. ஆனா அந்த மனிதனுக்காக அதிக ஜெபங்கள் இருக்கிறது. Maybe he is in another country. அவன் ஒருவேளை வேறு தேசத்தில் இருக்கலாம். But a lot of prayer around him. ஆனால் அவனை சுற்றி அதிக ஜெபங்கள் காணப்படுகிறது. He never go astray. அவர் கண்டிப்பாக தொலைந்து போக மாட்டார். And she looked at the cathedral of Milan and praying every day.
அந்த பெண்மணி அந்த மிலன் நகரத்துல இருக்கிற அந்த ஜெபாலயத்தை பார்த்து தேவாலயத்தை பார்த்து தினமும் ஜெபிப்பாங்க. And she was not changing. அவங்க ஜெபிக்கதை மாற்றவே இல்லை. And she started giving, helping the poor and keep praying and keep on praying. அங்க இருந்த ஏழைகளுக்கு உதவி கொண்டே தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டே இருந்தார். One day his son, he was in another country. ஒரு நாள் இந்த மகன் வேறொரு தேசத்தில் இருந்தபோது he happened to meet a military officer. அங்க ஒரு military officer பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. And the military officer came from Egypt. அந்த ராணுவ தளபதி அவர் இத்தாலி தேசத்திலிருந்து வந்திருந்தார். எகிப்து தேசத்திலிருந்து. மன்னிக்கவும், எகிப்து தேசத்திலிருந்து. And he was explaining what is happening for Christians in that country. அந்த எகிப்து தேசத்துல கிறிஸ்தவர்களுக்கு என்ன விதமான காரியங்கள் நடக்கிறது என்பதை இந்த ராணுவ அதிகாரி விவரித்தார். They are living alone. அவங்க தனியா வாழ்றாங்க. Nobody is there to care. அவங்களுக்கு அன்பு செலுத்த அனுசரிக்க யாருமே இல்ல. They are fleeing away from all the worldly pleasure but still living for Jesus. இப்படி இருந்தும் உலகத்துக்கு அடுத்த எல்லா காரியங்களையும் விட்டு தேவனுக்காக மாத்திரம் வாழ்கின்றனர். They set all their affections above the earth and over the heaven. தங்களுடைய இருதயத்தின் ஆசைகளை உலகத்திற்கு மேலாக வைக்காமல் பரத்திற்கு மேலாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தனர். And keep on talking about all these Christians, those who are in persecution. தொடர்ச்சியாக அந்த பாடுகள் மத்தியில் வாழ்கிற இந்த கிறிஸ்தவர்களை குறித்ததான காரியங்களை அவர் விவரித்தார். But it is still those Christians are completely satisfied and enjoy. ஆனா இப்படி இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் சந்தோஷமாக கிறிஸ்துவுக்குள்ளாக திருப்தியோட காணப்பட்டனர். Just a testimony about those persecuted Christians. உபத்திரவத்துல காணப்படுற ஜனங்களை குறித்ததான ஒரு சாட்சியை அவர் கேட்டார். The moment the young man heard it, அந்த வாலிபன் இதெல்லாம் கேட்ட உடனடியே he started becoming trembling. அவனுக்கு நடுக்கம் உண்டாயிற்று. He's just remembering all, he's just imagining all these things or thinking all these things. God tensed. இந்த எல்லா காரியங்களையும் குறித்து அவன் நினைத்து பார்த்தபோதே அவனுக்கு ஒரு நடுக்கம் உண்டானது. He looked at the contrast between his life and their life. தன்னுடைய வாழ்க்கைக்கும் அங்கு உபத்திரவத்தில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கைக்கும் உள்ளக்கூடிய வேறுபாடுகளை அவன் பார்க்கிறார். He couldn't control his tears. தன்னுடைய கண்கள்ல கண்ணீர் வருவதை அவரால் தடுக்க முடியல. Something is happening. அவன் இதயத்தில் ஏதோ ஒரு மாற்றம். He just went and opened the Bible. அவன் வீட்டுக்கு சென்று தன்னுடைய வேதத்தை திறந்து, the moment he opened the Bible, வேதத்தை திறந்த உடனே the verse, அந்த வார்த்தை which strike his eyes, தன்னுடைய கண்கள்ல பட்ட வசனம் Romans 13 and 4. ரோமர் 13ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். Not in reacting and drunkenness, not in tampering and wantonness, not in strife and envying, but put ye on the Lord Jesus Christ and make no provision for the flesh to fulfill the lust thereof. ரோமர் 13ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவும். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். The moment he saw the verse, இந்த வசனத்தை பார்த்த உடனடியாக he knelt down and prayed and started praying. அவர் முழங்காலிட்டு கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார். Her mom is in a different country. அவங்களுடைய அம்மா வேறொரு தேசத்துல இருக்காங்க. And she became a widow and she became so old. அவங்க அநேக வயது சென்று ஒரு விதவையாக காணப்பட்டனர். But ஆனால் this man accepted Jesus Christ. அவருடைய பையன் இந்த வாலிபன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். Maybe you may think that what is a big deal. நீங்க நினைக்கலாம் இதுல என்னையா பெரிய விஷயம்? You know what? உங்களுக்கு தெரியுமா? He is none other than Saint Augustine. இந்த மனிதர் தான் செயின்ட் அகஸ்டின். If you know the church history, you know who is that person. சபையோட வளர்ச்சியும் சபையோட வரலாற்றையும் குறித்து நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால் செயின்ட் அகஸ்டின் யார் என்று அறிந்திருப்பீர்கள். He was a bishop. அவர் ஒரு பிஷப்பாக இருந்தார். Not only bishop. பிஷப் மாத்திரம் அல்ல. He is the church father of Latin church. லத்தீன் தேசத்தில் உள்ள சபையின் தலைவராக பிஷப்பாக இருந்தவர் இவர். He stood against a lot of wrong doctrines. அநேக தவறான உபதேசங்களுக்கு விரோதமாக எழுந்து நின்ற ஒரு தலைவர். In 386 after Jesus death and resurrection 386 he was the man stand as the pillar for many doctrines. கிறிஸ்துவின் பிறப்புக்கு பின்னாடி 386வது வருஷம் இயேசு பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்த 380வது வருஷத்துல கிறிஸ்தவ சபையின் ஒரு தூணாக அறியப்பட்டார். They call him as a doctor of the church. அவரை குறித்து சொல்லும்போது சபைக்குடைய மருத்துவர் என்று அவரை அழைத்தனர். All the Calvinism, Lutherans and all the Protestant Reformation, everything is originated from Saint Augustine. இன்று நாம் பார்க்கிற இந்த புரொட்டஸ்டன்ட் ரெஃபர்மேஷன் சீர்திருத்தம் கால்வின் இல்ல லூத்தரன் இந்த எல்லா காரியங்களுடைய அடித்தளம் வேறு எங்க இருந்தது என்று பார்த்தால் இந்த மனிதர் செயின்ட் அகஸ்டின். One voice but for all generations of the Christian world. ஒரு சத்தம் ஆனால் பல நூற்றாண்டுகள் பல
பல நூற்றாண்டுகள் கடந்தும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு சத்தமாக எதிரொலியாக அது மாறியது. Roman Catholic Church made him as a saint really, but that is not right. But still, this man is the foundation for the building of the Reformation. ரோம கத்தோலிக்க சபை அவரை செயின்ட் என்று அழைத்தது அது சரியல்ல. செயின்ட் என்பது எல்லாரும் தான். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த மனிதர் சபைக்கு ஒரு அஸ்திவாரத்துக்கு மேலாக ஒரு அற்புதமான ஒரு ஊழியத்தை தேவன் செய்தார். I have still 30 plus slides to be shared today. இன்னைக்கு இன்னும் சொல்வதற்கு இந்த இடத்துல 30க்கும் அதிகமான ஸ்லைடு இருக்கு. But ஆனா I don't want to prolong it. I'm going to continue next week. அது அடுத்த வாரம் சொல்ல போறது. இன்னும் தொடர் இப்பொழுது நம்ம என்ன பேச போல. So two things I taught. ரெண்டு காரியங்கள் சொல்லி கொடுத்தேன் Last week. கடந்த வாரம். Whenever you make any choice or decision, pray like Jesus. உங்க வாழ்க்கையில எந்த முடிவையும் நீங்க எடுக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா இயேசுவை போல ஜெபித்துட்டு எடுங்க. At any point of time, pray and make your choices. அது எந்த சூழ்நிலையும் எந்த நேரமுமா இருந்தாலும் சரி இயேசுவை போல ஜெபிக்கணும். This week I have taught you two things. இந்த வாரம் ரெண்டு காரியங்களை சொல்லி இருக்கிறேன். Don't call yourself as a busy bee. நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன்னு சொல்லி உங்களை சொல்லாதீங்க. Being under the yoke of Satan, that is called busy. நான் சாத்தானுடைய கையில அடக்கப்பட்டு காணப்படுறேன். இதுதான் நுகத்தின் கீழ இருந்தா அதுக்கு பேர் தான் busy. I am busy because that the explanation is I am busy being under the yoke of Satan. If you are busy, நீங்க நேரம் இல்லாம இருக்கீங்களா? let me tell you. நான் உன்னை சொல்றேன். Find out a desolate place. உங்களுக்குன்னு ஒரு வனாந்தரமான இடத்தை கண்டுபிடிங்க. And find out a time. உங்களுக்குன்னு ஒரு நேரத்தை கண்டுபிடிங்க. And start praying. ஜெபிக்க ஆரம்பிங்க. If you pray, then you can handle anything. நீங்க ஜெபித்தீங்கன்னா உங்களால எந்த சூழ்நிலையும் கையாளக்கூடியான பலன் உங்களுக்கு கிடைக்கும். Find out a mispa at your home. உங்க வீட்ல உங்களுக்கு ஒரு மிஸ்பாவை கண்டுபிடிங்க. Even if it is in the restroom, that's okay. அது ஒருவேளை உங்களுடைய ரெஸ்ட் ரூமா கழிவறையா இருந்தா கூட பரவாயில்ல. Many people got many revelations from the restroom. அநேக ஜனங்களுக்கு பல நேரம் அந்த ஓய்வறையில தான் பல தேவனுடைய அற்புதங்களை அவங்க புரிந்து கொண்டாங்க. ஒப்பனை அறையில. So whatever it is, அது எதுவாக இருந்தாலும் சரி, find a place of mispa. ஒரு மிஸ்பாவை கண்டுபிடிங்க. And find a time. ஒரு நேரத்தை கண்டுபிடிங்க. The time is Jesus. Before everybody has got up, using the dark night or dark in the early morning as a door for his privacy to being private communication with God. எல்லாரும் எழும்புவதற்கு முன்பாக தனிப்பட்ட நேரம், அந்த இருட்டோட நேரம், அந்த இருட்டை ஒரு வாய்ப்பாக தேவன் பயன்படுத்தி தேவனோட உறவை அவர் சரியாக செய்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தை செலவிட்டார். You don't need to pray if you are more busy than Jesus. ஒருவேளை இயேசுவை விடவும் உங்களுக்கு அதிக வேலை இருக்குன்னா நீங்க ஜெபிக்காம இருக்கலாம். அல்லது ஒரு நாள் சின்ன எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. Maybe you can do one small exercise. உங்களுக்கு தெரியாது பிரதர், ஆபீஸ்க்கு போயிட்டு வரல எவ்வளவு டயர்ட் ஆயிரும் தெரியுமா? You do not know how much tired we'll become because of going to office and coming back. போயிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு வாரதுக்குள்ள ஐயோ எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? You know how hard it is going to office and swiping and coming back. பிள்ளைக்கு ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பாடு கொடுக்கறதுலாம் அச்சோ எவ்வளவு டைம் ஆகுது தெரியுமா? Brother, you don't understand how hard it is to order in Swiggy and get the food and feed our kids. ஒரு நாள் மிக்ஸியை யூஸ் பண்ணி பாருங்க தெரியும் அப்ப எவ்வளவு டயர்டா உண்டு. Maybe one day you try to use mixie and then you'll know how hard it is. ஒரு நாள் கிரைண்டர்ல மாவு போட்டு பாருங்க அப்ப தெரியும் எவ்வளவு டயர்டா உண்டு. Maybe one day you put all the batter and try to make the batter in the grinder and then you will understand. ஒரு நாள் கால்ஸ் அட்டெண்ட் பண்ணி பாருங்க அப்ப தெரியும் எவ்வளவு டயர்டா உண்டு. Maybe one day you try to attend the calls and then you will know our tiredness. அவன் ஆமாடு அங்க பேசிட்டு இருப்பான். And he'll speak by himself. இவன் பாட்டு இங்க பேசிட்டு இருப்பான். And we speak for ourselves. கேட்ட கால்ல இருக்கோம்மா. And we say we are in the call. நாங்களும் அங்க இருந்து வந்திருக்கோம். We also are come out of that. No, we watch movie till 2 o'clock. Night 2 மணி வரைக்கும் படம் பாப்போம். And the mail is in draft mode. ஆனா மெயில் மட்டும் draft modeலயே வச்சிருப்போம். And 2:30 after the movie is end. அந்த படம் முடிஞ்சு 2:30 மணி ஆன உடனே click the send button and sleep. Send button கொடுத்து அமிச்சிட்டு தூங்க போயிரோம். Morning wake up client, wow 2:30 you guys are working till 2:30. Yeah of course sometimes it's happening. இதெல்லாம் ஜாலமும் தெரியும் உங்களுக்கு. ஒருவேளை அதிகாலையில் பார்க்கும்போது அங்கே கிளையன்ட் இருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். நைட் 2:30 மணி வரைக்கும் நீங்கள் வேலை பார்த்தீங்களா? We have also seen all these things. ஆஃபீஸ் வேணாம் போதும், செக்யூரிட்டி ரீசன் இருக்கு. Even you are busy like that. ஒரு அப்படிப்பட்ட ஒரு நேரம் இல்லாத சூழ்நிலைங்க இருந்தாலும் கூட find out what happened to all the time that we have saved. ஆனா நம்ம சேமித்த எல்லா நேரத்தையும் எங்க தொலைச்சிட்டோம்னு யோசிச்சு பாருங்க. Every time you check the digital well-being and parental care, check your mobile.
ஒவ்வொரு நாளும் உங்க போன்ல எடுத்து பாருங்க எவ்வளவு நேரத்தை போன்ல மற்ற காரியங்களை செலவிடுறோம். Whenever you take mobile next time, ஒருவேளை அடுத்த முறை நீங்க போன் எடுத்தீங்கன்னா tell to yourself, உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக்கோங்க, this is the practice that I am doing. இது நான் செய்கிற ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு I'm சொல்றேன். failing, that's okay, I don't bother about it. நான் பல நேரங்களில் தோற்கிறேன், அதை குறித்து நான் கவலைப்படல. But when I take phone, ஆனா எப்பலாம் போன் எடுக்கிறேனோ, what is the purpose now? எதுக்காக போன் எடுக்கிறேன்? Okay, I need to check something with the Sylvain and John. ஒருவேளை சில்வனோடும் ஜானோடும் ஏதாவது குறித்து பேச வேண்டிய காரியமா, and I'll open வாட்ஸ்அப் சென்று, and so many other things have come. அங்க பல மற்ற காரியங்கள்லாம் வரும். I'll try to deal all that. அதெல்லாம் வச்சு செய்து விட்டு, by the way எதுக்கு ஃபோன் எடுத்தோம், why did we take the phone, அதுக்குள்ள அரை மணி நேரம் போயிடுச்சு, and we would have lost half an hour. இப்படி நான் செய்யறது இல்ல. I'm not doing like that. Most of the time, அதிகப்படியான நேரங்கள்ல, most of the time I'm trying, நான் முயற்சிக்கிறேன், அதிக நேரம் நான் முயற்சிக்கிறேன். whatever it comes, எனக்கு வரும்போது the first priority is what is the purpose for me to take the phone right now. இப்போ இந்த போனை நான் எடுத்தது நோக்கம் என்னன்னு யோசிச்சு பார்க்கிறேன். Let me finish that. அதை நான் முடித்து விட்டு, and if other things are greater, more priority than this, then I look into that. I'm working on it. ஒருவேளை இதை விடவும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் எனக்கு காணப்படுமே என்றால் அது நான் இதை நான் செய்ய முயற்சிக்கிறேன். Check the time always. நேரத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. Your screen time, உங்களோட ஸ்கிரீன் டைம் எவ்வளவுன்னு பாருங்க. and your prayer time, உங்களோட prayer time ஒப்பிட்டு பாருங்க. and look at the top 3 applications. உங்களுடைய மொபைல்ல இருக்கிற டாப் 3 அப்ளிகேஷன் என்ன, and that will tell you what kind of Christian are we. அத பாக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிரும் நாம எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம். Shame on me, before prepare this message I was not aware about it. இன்றைக்கு இந்த மெசேஜை சொல்வதற்கு முன்னாடி எனக்கும் இது எனக்கு தெரியவில்லை. I am not jumping from heaven. நான் ஏதோ பரலோகத்துல குதிச்சு வரல. I failed. நான் தோற்று போனேன். and now I am working on it. அதுக்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். I am sharing the secrets. அந்த சீக்ரெட்ஸ் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்கிறேன். Choice is yours. ஆனா முடிவு உங்களுடையது. சொல்லாத வரைக்கும் ரத்தப்பழி ஏன் தலைமையில. Till now the blood stain is upon my hand. சொன்னதுக்கு அப்புறம், but after I say it, அது 2 மணி என் மேல உங்க மேல தான். It's upon us. Find out your mispa. நம்முடைய மிஸ்பா என்னன்னு யோசிச்சு பாருங்க. and pray. ஜெபிக்கணும். and the second point I made, இரண்டாவது ஒரு காரியம் சொன்னேன். if you want to strengthen others, மற்றவர்களை ஸ்திரப்படுத்த விரும்புறீங்கன்னா, I'm running for my family, brother. எனக்கு என் குடும்பத்தை ஸ்திரப்படுத்தணும். I'm running for my kid. நான் என் குடும்பத்துக்காக ஓடுறேன், குழந்தைக்காக ஓடுறேன். handle one baby, you'll know. ஒரு குழந்தையை பார்த்து மேனேஜ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். yeah we know. எங்களுக்கும் தெரியும். handle your in-laws, you know. உங்க மாமனார் மாமியாரை ஹேண்டில் பண்ணி பாருங்க. you have handled, we know. எங்களுக்கும் உண்டு, நாங்களும் பார்த்திருக்கிறோம். and handle at workplace, வேலைக்கு போகிற இடத்துல இருக்க காரியம், stress, அங்க இருக்கிற ஸ்ட்ரெஸ், we know. அதுவும் தெரியும். I have gone through all the phases. அந்த எல்லா காரியங்களையும் நான் கடந்து தான் வந்தேன். There were days I shut my restroom and I was crying aloud because of all the pressure. Yes, I know what is happening. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வேலைப்பளு, அதுல கொடுக்கிற பிரஷர்னால பல நாட்கள் என்னோட ரெஸ்ட் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு அழுத நாட்கள் எனக்கு தெரியும் அந்த பிரஷர் என்னன்னு. we know, we come across all these things. அதை தாண்டி வந்திருக்கிறோம், அது எங்களுக்கு என்னன்னு தெரியும். but the reason for failure is, ஆனா நம்முடைய தோல்விகளுடைய காரணம், not strengthening myself but trying to strengthen others. நம்ம குணப்படாம மற்றவங்களை ஸ்திரப்படுத்த முயற்சிப்பதே. learn to strengthen yourself. முதலாவதாக நம்மளை குணப்படுத்த என்ன செய்யணும்னு யோசிக்கணும். நல்லா சாப்பிடுங்க. eat well. அதிகமாയിട്ട് நல்லா சாப்பிடுங்க. strengthen yourself with the word and prayer. தேவனுடைய வார்த்தையினாலும் ஜெபத்தினாலும் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரே சேர்ந்து வந்தா கூட இயேசு மறலல. ஏன் தெரியுமா? he strengthened himself with his private time with the Father. that is why in the public ministry he was successful all the time. Even when the entire city came together and stood before Jesus, Jesus was not afraid, Jesus was not worried about any of these things. Why? Because தன்னுடைய தனி நேரத்துல தேவனோடு அவர் தரித்திருந்து, தன்னுடைய தனியான நேரத்துல தேவனோடு அவர் செலவிட்டு, தன்னை திடப்படுத்தி, தன்னை ஸ்திரப்படுத்தி, தான் குணப்பட்டு இருந்ததுனால அவர் மற்ற எல்லா நேரத்திலும் மற்றவர்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில காணப்பட்டார். what great sermon you heard today. இன்னைக்கு என்ன பெரிய செய்தி கேட்டோம்? not a great sermon. ஒரு பெரிய செய்தியெல்லாம் இல்லைங்க, very simple sermon. ரொம்ப எளிதான ஒரு செய்தி. pray. ஜெபிக்கணும். pray and make decisions. ஜெபித்து முடிவுகளை எடுங்க. pray even if you are busy. நீங்க நேரம் இல்லாம இருந்தா கூட ஜெபிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. pray and strengthen yourself so that you can strengthen others. ஜெபித்து நீங்க குணப்படுங்க, அதனால தான் உங்களை அதன் பின்பாக மற்றவர்களை ஸ்திரப்படுத்துங்க. pray and be blessed. ஜெபித்து ஆசீர்வாதமாக காணப்படுங்க. pray like Jesus. இயேசுவை போல ஜெபிப்போம். God bless you. We'll continue next week. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம்.